வணக்கம். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி 2025 முதல் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இந்த வாரம் ஒரு அபூர்வமான வாரம். காரணம், 4 கிரகங்கள் தங்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார்கள். குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலும், சூரியனாகப்பட்டவர் தன் சொந்த நட்சத்திரமான உத்திரத்திலும், செவ்வாயாகப்பட்டவர் தன் சொந்த நட்சத்திரமான சித்திரையிலும், சனியாகப்பட்டவர் தன் சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதியிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். பொதுவாக ஒரு கிரகம் தங்களுடைய வீட்டில் இருந்தால் ஆட்சி என்பது நாம் அறிந்ததே. தங்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான வாரம் இந்த வாரம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும், காகபுஜன சித்தரையும், கரூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அனுபவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் BharatMatchPoint.com மேட்ரிமோனி சென்டர், சென்னை வாலாஜா ரோடு, அண்ணா சாலையில் இருக்கின்றது எனது நிறுவனம். விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியை என்னை அழைக்கலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப் நவகோள்களுக்குரிய எந்திரங்கள், ரத்தினங்கள், மாலைகள், உத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, கருங்காலி மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர் எங்களை அணுகலாம். இனி இவ்வார கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு மிதுன ராசியிலே, கேது சிம்ம ராசியிலே, ராகு கும்ப ராசியிலே, சனி மீன ராசியிலே வக்ரமாக இருக்கிறார். மாதக்கோள்களை பொறுத்தவரை சுக்கிர பகவான் கடக ராசியில் இருக்கின்றார். இவ்வாரத்தில் செப்டம்பர் 14ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சூரியனும் புதனும் சிம்ம ராசியில் இருக்கின்றார்கள். செப்டம்பர் 15 புதன் சிம்மராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன் சொந்த வீடாகப்பட்ட கன்னியிலே ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறுவது மிகவும் அற்புதமானது. சூரியனாகப்பட்ட விவாரத்தில் செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று சிம்மராசியிலே இருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புரட்டாசி பிறக்கின்றது. செவ்வாயாகப்பட்ட துலாம் ராசியில் இருக்கின்றார். நாள்கோளாகப்பட்ட சந்திரன் வாரத்தின் ஆரம்ப நாளாகப்பட்ட ஞாயிறன்று ரிஷபராசியிலே ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறார். அதன் பிறகு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். எனவே இவ்வாரத்தில் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்றது துலாம், விருச்சகம், தனுசு, மகரம். இந்த 4 ராசிகள் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள். இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணலாம். மேஷ ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேஷராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் நீங்களே லக்கி குபேரன். ஆம், இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் தன் சொந்த நட்சத்திரம், யோகாதிபதிகளாகப்பட்ட குருவும் மற்றும் சூரியனும் சொந்த நட்சத்திரம் இருப்பது மிக அற்புதமான அமைப்பு. எந்த ஒரு முயற்சி இந்த வாரத்தில் நீங்கள் தைரியமாக எடுங்கள், உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கின்றது. மனோகாரகன் சந்திரனும் இவ்வாரத்தில் சாதகமாக உச்சம் பெறுவதும், பிறகு குருவோடு சேர்க்கை பெறுவதும், பிறகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவதனால் எந்த ஒரு முயற்சியும் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஆகையால் தான் இந்த வாரத்தில் நீங்கள் லக்கி குபேரன். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏற்றத்தையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். நல்ல மனநலம் இருக்கும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், உற்சாகம் சுறுசுறுப்பாக இந்த வாரத்தில் எந்த ஒரு காரியத்திலும் உங்களுடைய ஈடுபாடு இருக்கும். தெளிவான சிந்தனை, தர்ம எண்ணங்கள், தீய எண்ணங்கள் எவையும் இல்லாமல் தூய எண்ணங்களோடு முயற்சிகள் எடுக்கின்றபோது மற்றொரு ஒத்துழைப்பும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவர்களே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, அவர்களுடைய கல்வியிலும் மேன்மை. இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபம், பொருளாதார முன்னேற்றம், கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். அரசாங்கத்திலும் ஆதாயம் இருக்கின்ற உதவிகள் இருக்கின்றது. மேலும் கூட்டுத் தொழிலே இந்த வாரம் உங்களுக்கு முழுமையான யோகம், நன்மைகள், மகிழ்ச்சி, சந்தோஷம். செவ்வாய் ராசியை பார்ப்பது தைரியத்தை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு எந்த ஒரு காரியத்திலும் தைரியமும் முக்கியம் இல்லையா? மேஷ ராசியிலே பிறந்தவர்கள் நீங்கள் மிக சிறந்த தைரியவான். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள். ஆகையால் இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக உங்களுடைய முயற்சியில் வெற்றிகளை பெறுவீர்கள்.
அதே சமயத்தில் உத்தியோகம், உயரதிகாரி நட்புறவு நன்றாக இருக்கும். சூரியனும் புதனும் 6ஆம் இடத்துக்கு வருகிறார்கள். ஆகையால் இந்த வாரத்தில் 6ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதும் புதன் இருப்பதும் மிகுந்த யோகம். எனவே உத்தியோகத்தில் புதிய வேலை எதிர்பார்க்கிறவர்களுக்கு நல்ல வேலை அமையும். ஊதிய உயர்வு, அதிகார பதவி கிடைக்கக்கூடிய யோகம் என்று இந்த வாரம் உங்களுடைய உத்தியோகத்திலும் ஏற்றம் இருக்கின்றது. மொத்தத்தில் மேஷ ராசிக்கு இந்த வாரம் தெய்வ அருளும் லட்சுமியின் பரிபூர்ண அருளும் இருக்கும். சுக்கிரன் பொதுவாக 5இல் இருப்பது மகாலட்சுமியின் அருள். ஏனென்றால் 5ஆம் இடம் லட்சுமி ஸ்தானம். எனவே இந்த வாரத்தில் 7ஐ பற்றி கவலை இல்லை. சனி வக்ரமாக இருப்பதும் லாபத்தில் ராகு இருப்பதும் பொதுவாக கோச்சார வேதை அடிப்படையில் சனி செயலற்று இருக்கிறார். 7.5 உங்களுக்கு ராகு கேது பயிற்சி வரை உங்களுக்கு 7.5 பாதிப்பு இல்லை. இவற்றில் குரு 3இலே இருப்பது அவர் சொந்த நட்சத்திரம் புனர்பூசத்தில் இருப்பதும் ராசிக்கு 9ஆம் வீட்டை தன் சொந்த வீட்டை பார்ப்பதும் எல்லாம் ஒரு சேர பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் மேஷ ராசிக்கு மிக உயரிய நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை இறை வழிபாடு உங்களுடைய சிறப்பு கவனமாக இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் நீங்கள் ஞாயிறன்று நீங்கள் சூரிய ஓரையிலே உங்களால் முடிந்தால் நீங்கள் சூரிய ஓரையிலே சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை கூறுங்கள். அல்லது ஞாயிறன்று குரு ஓரையிலே சிவபெருமானுக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வீங்கள். மொத்தத்தில் அவற்றை செய்வதன் மூலம் குரு ஓரை என்பது சூரிய உதயத்தில் இருந்து பார்க்கும்போது 11லிருந்து 12 வரும் காலையிலே. அந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வதன் மூலம் வேலை நாட்களிலே தொழில், வியாபார, உத்தியோகத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் நீங்கள் லக்கி குபேரனுடைய அருளை பெறுகின்றீர்கள். காரணம், சுக்கிர பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைந்திருக்கின்றது. ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிர பகவான் 14ஆம் தேதி ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். ராசியாதிபதி ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். சனியோ உங்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். சனியும் சுக்கிரனும் பார்வை பரிவர்த்தனை தொடர்கின்றது. இதற்கு முன் வாரத்தில் சக்கரன் 9ஆம் வீட்டை பார்த்தார். தற்பொழுது 10ஆம் வீட்டை கேந்திரத்தில் பெருங்கேந்திரமான 10ஆம் வீடு தசம கேந்திரம் அவ்வீட்டை பார்ப்பதனால் முயற்சிகளிலே எந்த விதத்திலும் வெற்றிகளும் லட்சுமியின் அருளையும் நீங்கள் பெறுவீர்கள். அதே சமயத்தில் வக்ர சனி உங்கள் ராசியை பார்ப்பதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஆனாலும் இப்பொழுது செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் வந்து அமர்ந்து விட்டார். இதுவரை செவ்வாயும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவற்றினால் உடல் நலத்தில் பாதிப்புகளை கொடுத்திருக்கும். காரணம், உங்களுக்கு செவ்வாயும் சனியும் பார்க்கின்ற பொழுது சனியே வக்ரமாக இருக்கின்றார். செவ்வாயோடு அவர் யுத்தம் செய்கின்ற பொழுது 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்கும் உடல் நலத்திலும் மனதிலும் பயத்தை கொடுத்திருப்பார். பொதுவாக சனி செவ்வாய் ஒருவரை பார்த்துக் கொள்வது நான் ஏற்கனவே பேச்சியிலே போட்டிருந்த செவ்வாய் பேச்சியிலே பல்வேறு விதமான உலகத்துக்கே சில பாதிப்புகள் இருக்கும் என்று நாம் கண்டோம். பல நாடுகளுக்கு சுனாமி, பூகம்பம் போன்று வந்தது. ஆனால் இனி உங்களுக்கு அத்தகைய பாதிப்புகள் இல்லை. காரணம், உங்கள் ராசிக்கு 6இலே செவ்வாய் வெற்றியை தரக்கூடிய இடத்தில் வந்து அமர்ந்து விட்டார். கடந்த வாரம் 13ஆம் தேதி. ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு 6இலே செவ்வாய் அமர்ந்திருப்பதும் 8ஆம் பார்வையாக உங்கள் ராசியை அவர் பார்ப்பதும் மனதிலே தைரியம், உற்சாகம், சுறுசுறுப்பு, பயமற்ற நிலை. செவ்வாய் ரத்தத்தை குறிக்கக்கூடியவர். ஆகையால் உடல் நலத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடம் நோய் ஸ்தானம், அதாவது ருண ரோக சத்துருஸ்தானம் என்பதும் 6ஆம் இடம். அவ்விடத்தில் செவ்வாய் அமர்ந்தும் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இவற்றிலே ராசியாதிபதி 3இலிருந்து 4க்கு சென்று விடுகிறார். 14ஆம் தேதி சுகஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்கிறார். பொதுவாக சுக்கிரன் கேது சேர்க்கை பெறுகின்ற பொழுது ஆன்மீகத்தின் மீது அதிக ஆர்வம் கொடுக்கும். கேது ஞானக்காரகன், ஆன்மீகத்தை குறிக்கக்கூடியவர். இங்கு சுக்கிரனுடைய சேர்க்கை பெறுகின்ற பொழுது இறை நம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு புதன் வந்து விடுகிறார். 15ஆம் தேதி ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறுகிறார். சனியும் புதனும் ஒருவரை ஒரு பார்த்துக் கொள்கிறார்கள். அதுவும் யோகம். காரணம், உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் புதன், சனி. அப்படி பார்க்கின்ற பொழுது சனியும் புதனும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார். அதே சமயத்தில் சூரியனும் வருகிறார்.
பொதுவாக சூரியன் புதனோடு சேர்க்கை பெறுவது 5லே இருப்பது பாதிப்பு இல்லை. புதன் ஆதித்ய யோகம் என்ற யோகத்தை கொடுக்கும். மொத்தத்தில் கிரக நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றது. இவற்றிலே குரு உங்களுக்கு சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும், சனி சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும், 6ஆம் இடத்தில் செவ்வாய் அவரும் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும், சூரியன் உங்களுக்கு 5லே அமர்கின்ற பொழுது அவரும் சொந்த நட்சத்திரமாக உத்திரத்தில் இருப்பது, 4 கிரகங்கள் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது அபூர்வமானது. அந்த அபூர்வமான அமைப்பு உங்களுக்கு யோகத்தை தருகின்றது. காரணம், ராசிக்கு 2லே குரு, 11லே சனி. இது யோகத்துக்கு கொடுக்கக்கூடிய கோச்சார அமைப்பு. இவற்றிலே உங்களுக்கு செவ்வாய் 6லே இருப்பதும் அவரும் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும், இந்த வாரத்தில் உங்களுக்கு குரு செவ்வாய் சனி சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதால் யோகங்களை இரட்டிப்பாக உங்களுக்கு தருவார். மும்மடங்கு கூட சொல்லலாம். எனவே எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுவீர்கள். தெளிவான சிந்தனை இருக்கும், தர்ம எண்ணம் இருக்கும், இறை நம்பிக்கை இருக்கும். குடும்பத்தில் இந்த வாரம் மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சுபகாரியங்கள் நடப்படக்கூடிய ஒரு யோகமான வாரமாகவும் இருக்கும். எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள், வீடு வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்ற யோகம் தான் 4ஆம் இடம் வாகனஸ்தானம். அவ்வீட்டில் சுக்கிரன் அமர்வதனால் வாகன யோகம், நிலம் வீடு வாகனம் என்பதெல்லாம் 4ஆம் இடம். அந்த இடத்தில் சுக்கிரன் அற்புதமாக ராசியாதிபதி அமர்வதனால் எந்த ஒரு முயற்சியிலும் மிக அற்புதமான நன்மைகள். இவற்றிலே சுக்கிரனும் கேதுவும் நட்சத்திர பரிவதில் இருக்கின்றார்கள். கேது சுக்கிரனோட நட்சத்திரமான பூரத்தில், சுக்கிரனோ கேதுவோடைய நட்சத்திரமான மகத்தில். இப்படி ரிஷபராசிக்கு இந்த வாரம் கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக இருக்கிறது. எனவே தொழில் வியாபாரம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெரிய மாற்றம், அந்த மாற்றம் ஒரு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம். ஆகையால் நீங்கள் லக்கி குபேரன். மேலும் தொழில் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் வியாபாரம் தொடங்கக்கூடிய யோகம், அரசாங்கத்தில் நல்ல உதவிகள், ஆதாயம், கான்ட்ராக்ட் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் போன்ற அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கின்றது. தொழிலதிபர்களுக்கு மிக சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. கூட்டு தொழில் நல்ல விதமாக யோகத்தை கொடுக்கும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற உற்சாகம், சுறுசுறுப்பு, 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் இந்த ஒரு காரியத்திலும் இன்னும் புத்துணர்வோடு, எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்துணர்வோடு சீக்கிரமாக வேலையை முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். சூரியனும் சனியும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உயரதிகாரியும் சற்று அதாவது போட்டி போடாதீர்கள். காரிய முயற்சியில் நீங்கள் அவர்களுடன் கொஞ்சம் அன்பாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து அதற்குரிய பாராட்டுகளை பெறுவதனால் நீங்கள் கேட்க வேண்டியதை கேட்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை. மொத்தத்தில் பார்க்கிற தொழில் வியாபார உத்தியோகம் மிக சிறப்பாகவும், குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் காணக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும், 6ல் செவ்வாய் பலமாக இருப்பதனால் ஆரோக்கியம் மிக நல்ல விதமாக, உடல்நிலை நோய்கள் இருந்தால் அதை அகன்று மனம் தெளிவாக தைரியமாக எந்த ஒரு முடிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை இருக்கின்றபோது, மன உறுதி என்பது சிறப்பாக இருக்கின்றபோது செயல்திறன் மிகவும் அதிகரிக்கும். ஆகையால் இந்த வாரம் உங்களுடைய ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி உங்கள் செயல்திறனால் மிகப்பெரிய வெற்றிகளையும் புகழையும் பேரையும் பெறுவீர்கள். செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் மகாலட்சுமியுடைய மந்திரத்தை கூறுங்கள். ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக. ஸ்ரீம் என்பது மகாலட்சுமி, க்ளீம் என்பது சக்தி, இன்னும் ஸ்ரீம், அதாவது ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக. இந்த மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள், முடிந்தால் 108 முறை. மகாலட்சுமியின் அருளையும் லட்சுமி குபேரின் அருளையும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரம் நீங்கள் லக்கி குபேரனாக இருக்கப் போகின்றீர்கள். ஆம், உங்கள் ராசியாதிபதியான புதன் பகவான் 15ஆம் தேதி ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி உச்ச மூலத்திரிகவனம் பெறுவது மிகவும் அற்புதமான அமைப்பு. பொதுவாக புதன் 4லே அமர்வது யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இவ்வாரம் 4 கிரகங்கள் தங்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார்கள்.
எவை என்றால் குரு சொந்த நட்சத்திரம், சூரியன், செவ்வாய் மற்றும் சனி இவர்கள் எல்லாம் சொந்த நட்சத்திரத்திற்கு அபூர்வமானது. இவற்றில் உங்களுக்கு யோகமாம்? ஆம், உங்களுக்கு யோகம். காரணம், 4ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெறுவது புதன் ஆதித்ய யோகம் என்கிற யோகத்தை தருவது. இவற்றில் 4லே புதன் ஆட்சி உச்சம் பெறுவது பத்ர யோகம் என்கின்ற யோகத்தை தரக்கூடியது. இந்த யோகம் அற்புதமான யோகம். ஒரு ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரங்களில் வந்தால் அது பத்ர யோகம். மிக மிக அற்புதமான ராஜ யோகம் அது உங்களுக்கு ஏற்படுகின்றது. மேலும் சூரியன் 4லே அமர்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 3க்குரிய சூரியன் அவர் 4க்கு செல்கின்ற தன் சொந்த வீட்டிலிருந்து அடுத்த வீட்டில் இருக்கின்ற பொழுது அந்த பாவம் பலம் பெறும். எனவே 3ஆம் இடத்துக்குரிய இந்த ஆதிபத்திய பலன்களை முழுமையாக நீங்கள் பெறப்போகிறீர்கள். தைரியம், முயற்சியிலே வெற்றி என்று இந்த வாரம் உங்களுக்கு யோகம். மேலும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு செல்கின்றார். முயற்சி ஸ்தானத்தில் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். 3லே கேது இருப்பதும் அவர் சுக்கிரனோடு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுவது மிக மிக அற்புதமானது. சுக்கிரன் கேதுவோடு நட்சத்திரமான மகம், கேதுவோ சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூரம், இவை சிம்ம ராசியில் ஏற்படுகின்றது. மேலும் இவற்றிலே உங்களுக்கு சுக்கிரன் 9ஆம் வீட்டை பார்க்கின்றார் தன்னுடைய 7ஆம் பார்வையாக. உங்கள் ராசிக்கு யோகாதிபதி 5க்குரிய சுக்கிரன் அவர் 9ஆம் வீட்டை பார்ப்பதனால் கேந்திர ஸ்தானங்களை விட கோணஸ்தானங்கள், திரிகோண ஸ்தானங்கள் மிகவும் முக்கியமானது. 5ஆம் இடம் லட்சுமி ஸ்தானம், 9ஆம் இடம் விஷ்ணு ஸ்தானம். எனவே 5க்குரிய சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டை பார்ப்பதும் இந்த நாட்கள், இந்த வாரம் உங்களுக்கு எந்த ஒரு செயலிலும் மகாலட்சுமியின் அருள், லட்சுமி குபேரின் அருள் நீங்கள் பெறுவீர்கள். தொழில், வியாபாரம். 10ஆம் வீட்டிலே சனி வக்ரமாக இருக்கும். பொதுவாக 10ல் பாவு இருப்பதே பலம். இவற்றில் அந்த கிரகம் வக்ரமாக இருப்பது மிக மிக யோகம். 10ல் பாவு என்று பார்த்தால் சூரியன், சனி, செவ்வாய், ராகு. இவற்றில் சூரியனால் தான் ஒரு கிரகங்கள் வக்ரமே பெறும். அது சனியும் செவ்வாய் மட்டும்தான். ராகுவுக்கு வக்ரமே இல்லை, எப்பொழுதுமே அவர் வக்ரம். பின்னோக்கியே செல்லக்கூடியவர் ராகுவும் கேதுவும் அவர் எப்பொழுதுமே வக்ரமா. ஆகையால் அசுப கிரகங்களாகப்பட்ட சனியும் செவ்வாய், சூரியனை அசுபர் என்று சொல்ல முடியாது, பாதி சுபர் பாதி அசுபர். ஆனால் சனியும் செவ்வாயும் இயற்கை அசுபர்கள். இவற்றில் சனி 10ல் வக்ரமாக இருப்பது எந்த ஒரு முயற்சியிலும் வேகமாகவும் விவேகமாகவும் மற்றும் மந்தக்காரர்கள் சனி வக்ரமாக பெறுவதால் சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள். உங்கள் ராசியிலே குரு இருக்கிறார், சில தடைகளை கொடுப்பார், ஜென்ம குரு. ஆகையால் சித்தர்கள் வழிபாடு செய்வதன் மூலம் குருவோடைய ஜென்ம குருவுடைய பாதிப்புகளை நீங்கள் எதிர்கொள்ள முடியும், சமாளிக்க முடியும். குறிப்பாக நீங்கள் ராகவேந்திரா சுவாமியை வணங்குவது எப்பொழுதுமே நன்மையை தரும். ஏனென்றால் அவர் உங்களுக்கு புதனை பிரதிபலிக்கக்கூடியவர். நீங்கள் அவரை வணங்குவதன் மூலம் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். குரு அருள் தருபூர்வமாக உங்களுக்கு கிடைக்கும். ஜென்ம குருவால் பாதிப்பு இருக்க இவை செய்வதன் மூலம் உங்களுக்கு முயற்சியிலும் வெற்றிகள் இருக்கும். செவ்வாய் 5லே இருக்கின்றார். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். சில வயவர்களுக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படும். எனவே நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்வது, உடற்பயிற்சி செய்வது, அசைவ உணவு அடிக்கடி எடுத்துக்கொள்ளாமல் அவற்றில் நீங்கள் சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது நல்லது. உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும். மற்றபடி தொழில் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் மிக மிக சிறப்பாக இருக்கும். லாபம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் வேகமாகவும் விவேகமாக சிந்தித்து புதிய முடிவில் எடுக்கின்ற பொழுது தெளிவாக எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை, தூய எண்ணம், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற நல்ல ஒரு தர்ம சிந்தனை என்று இந்த வாரம் உங்களுடைய மனமும் உற்சாகமும் இருக்கும். அதே சமயத்தில் செயல்களும் வெற்றிகளாக அமைக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிக மிக அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை 4லே சூரியன் புதன் சேர்க்கை பெறுவது பதவி யோகத்தை கொடுக்கக்கூடியது. ஆனாலும் சூரியன் 4லே அமர்கின்ற பொழுது அவர் திக் சூனியத்தை பெறுவார். 10ல் இருந்தால் திக் பலம், 4லே இருக்கும் 10க்கு 7ஆம் இடமே 4ஆம் இடம். அந்த இடத்தில் சூரியன் அமர்ந்து திக் சூனியத்தை பெறுவார். எனவே புதிய முயற்சிகள், உத்தியோகத்தில் புதிய வேலை எதிர்பார்க்கும் நிதானமாக செயல்பட வேண்டும். சனியும் சூரியனும் ஒருவரை பார்த்துக் கொள்கின்ற அத்தகைய அமைப்பு. பகை கொண்டவர்கள் சனி சூரியன். இத்தனைக்கும் அவங்க 2 பேரும் அப்பா புள்ள. சூரியன் தந்தை, சனி மகன். ஆகையால் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருப்பது தந்தை மீது அக்கறை காட்டுவது நல்லது. தொழில், வியாபாரம், உத்தியோகம் அனைவரும் புரிவேன். மற்றபடி உங்கள் உத்தியோகத்தில் இருக்கின்ற வேலையிலே வெற்றிகளை பெறுவீர்கள். மேலதிகாரியிடம் பழகுகின்ற போது பொதுவாக கோபப்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றிலே.
ஆனாலும் புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை அமையும். இருக்கின்ற வேலையிலே மாற்றம் ஏற்படலாமா, புதிய இருக்கின்ற வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்லாமல் கொஞ்சம் கவனம் வேண்டும், ஜாதகம் பார்த்து கொள்வது. படித்து முடித்து வேலை எதிர்பார்த்து கொண்டவர்கள் நிச்சயம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமானவர். காரணம் 3லே சுக்கிரன் பலமாக இருப்பதனால். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், அவற்றில் எந்த விதத்திலும் பாதிப்பில்லை. இந்த வாரத்தில் சந்திரன் சாதகமாக இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு வருவார், 2ஆம் இடத்திலே ஆட்சி பெறுவார், 3க்கு செல்வார். இதெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பு. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, இவையெல்லாம் சாதகம். மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தவரை உணவு விஷயத்தில் மட்டும் கவனம். ஆகையால் இந்த வாரம் தொழில், வியாபார, உத்தியோகத்திலே பொருளாதார முன்னேற்றத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும். இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இந்த வாரம் நட்சத்திர பரிவது இருப்பதனால் கணபதி வழிபாடு செய்யுங்கள். செல்வ கணபதி. காரணம் சுக்கிரனும் கேதுவும் நட்சத்திர பரிவது இருக்கிறார். கேது உங்களுக்கு ராசிக்கு 3ல் இருக்கிறார். முயற்சியில வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர் கேது 3ல் இருந்தார். எனவே செல்வ கணபதி வழிபாடு செய்வது நல்லது. ஓம் கம் செல்வ கணபதியே நமகா. ஓம் கம் செல்வ கணபதியே நமகா. இந்த அற்புதமான மந்திரத்தை முடிந்தவரை 108 முறை கூறுவதற்கு முயற்சியுங்கள். இல்லை, ஒரு 16 முறை கூட்டினால் 7 வர வேண்டும். கேது உடையன் 108 என்பது மிக சிறப்பானது. அவ்வாறு செய்வதன் மூலம் செல்வ கணபதி அருளும், லட்சுமியின் அருளும், குபேரின் அருள் பெறுவதால் இந்த வாரம் மிதுனராசி சகோதர சகோதரர்கள் லக்கி குபேரனாக இருப்பீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் கடகராசி சகோதர சகோதரிகளே, நீங்கள் லக்கி குபேரன். ஆம், உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகளாகப்பட்ட செவ்வாயும் குருவும் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இவற்றிலே சூரியனும் சனியும் சொந்த நட்சத்திரம் சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் உங்கள் ராசிக்கு தனாதிபதி. அவ்வாறு 4 கிரகங்கள் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது அபூர்வமானது. ஆகையால் நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை குபேரின் அருளை பெறுவதில் நீங்கள் கெட்டிக்காரராக இருப்பீர்கள். நீங்களும் லக்கி குபேரனாக இருப்பார்கள். இவ்வாரத்தில் ராசியாதிபதியான சந்திர பகவான் உச்சம் பெறுவதும் குருவோடு சேர்க்கை பெறுவதும் ராசிக்கு வந்து ஆட்சி பெறுவதெல்லாம் பலமானது. சுக்கிரன் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு செல்கின்றார். தனஸ்தானத்திலே லட்சுமியின் அருளை பொறுக்கின்ற சுக்கிர பகவான் லாபாதிபதி உங்கள் ராசிக்கு அவர் 2ல் தனஸ்தானத்தில் செல்வதும் அந்த தனஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்வதுதான் தன யோகத்தை கொடுக்கிறார். இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் மற்றும் சூரியன் 3லே அமர்கின்றார்கள். 3ஆம் இடத்தில் சூரியன் அமர்வது யோகத்தை தரும். சூரியனும் சனியும் பார்த்து கொண்டாலும் 3ஆம் இடத்தில் சூரியன் அமர்வது மிகவும் யோகத்தை தரக்கூடியது. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். அவரும் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். குரு, சூரியன், செவ்வாய், சனி இந்த 4 பேரும் சொந்த நட்சத்திரம் இருக்கும்போது யோகாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4லே அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான மேஷ ராசியை பார்க்கிறார். 8ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இதெல்லாம் நன்மையை தரக்கூடிய அமைப்பு. ஆனாலும் 4ஆம் இடம் சுகஸ்தானம். உடல் நலத்தில் கவனம் வேண்டும். வீடு, மனை, வாகனம் மற்றும் சுகம் இதெல்லாம் 4ஆம் இடம். அம்மாவையும் அதுதான் 4ஆம் இடம் குறிக்கும். பொதுவாக வீடு, மனை அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நிலம் அப்படின்னா நிலக்காரகனே செவ்வாய் தான். ஆகையால் 4ஆம் இடத்துல செவ்வாய் யோகாதிபதி அமர்வதனால அவர் 10ஆம் வீட்டை சொந்த வீட்டை பார்க்கறதுனால பொருளாதார முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஆகையால் வீடு வாங்கக்கூடிய யோகம், மனை வாங்கக்கூடிய, நிலம் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் விருப்பப்பட்டு முயற்சிக்கின்றவர்கள் சாதகமாக அமையும். இதுவரை 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார். 13ஆம் தேதி தான் 4க்கு வந்தார். ஆனால் சனியும் செவ்வாய் ஒரு பார்த்துக்குமா அவங்களுக்குள்ளேயே யுத்தம். உங்களுக்கு யோகத்தை செய்ய வேண்டிய செவ்வாய் செய்யாமல் போயிட்டார். ஏன்னா சனியும் செவ்வாய் பார்க்கும்பொழுது எனக்கு செவ்வாய் பயிற்சி சொல்லியிருக்கேன் பெரிய அளவில் உலகத்துக்கே பிரச்சனைகள் வரும்ட்டு நீங்கள் நம்மளே பார்த்தோம். எவ்வளோ நாடுகளுக்கு பூகம்பம், சுனாமி வரும். நாங்கள் சுனாமி வந்துருந்தாங்க. எனவே நாடுலேயே ஒரு குழப்பம் நிலவுக்கான சனியை செவ்வாய் பார்த்து. ஆனால் இப்போ உங்களுக்கு அப்படி இல்லை, 4க்கு போயிட்டார். அப்போ 10ஆம் வீடு பலம் பெறுது. இருப்பினும்
நீங்கள் உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். 4 செவ்வாய் அமர்வதனால் ஆரோக்கியத்தில் சில நிலையில் குறைபாடுகள் இருக்கும். நல்ல உணவுகள், உடற்பயிற்சி, தியானம், அசைவ உணவிலே கடினமான அசைவ உணவுகள் எடுப்பதை தவிர்ப்பது என்று நல்லது. குடிஞ்சவரை வயதானவர்கள் ஒரு 45-50 வயதுக்கு மேலே இருக்குமே அசைவ உணவுகளை தவிர்ப்பதே நல்லதுன்றாங்க. அந்த வயதில் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் உணவு விஷயத்தில் கவனம். இருப்பினும் 4 செவ்வாய் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 3ஆம் இடத்துல கன்னி ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா கோச்சார வேத அடிப்பில் செவ்வாய் 4 சைலட்டு விடுவார். அதாவது அசுப பலன்கள் தடை செய்யப்படும். ஆக 4 செவ்வாய்க்குனால பாதிப்பு இல்லை, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எச்சரிக்கை என்பது நல்லது தானே, அதுக்கு தானே ஜோதிடம், அதுக்கு தானே நாங்கள் ஜோதிடர்கள் சொல்கிறோம். 4 செவ்வாய்க்கும் உடல்நலத்தில் கவனம் உண்டு. 3 சூரியன் புதன், இதில் புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறுவதனால் 3ஆம் இடத்துக்கு இடம் மிகவும் பலம் பெறுது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றியை தரக்கூடிய இடம். முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம் 3ஆம் இடம். சகோதரர்களால் நன்மைகள் கிடைக்கும், குறிப்பாக இளைய சகோதரன் சகோதரியால். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான விஷயம். சுக்கிரன் 2 இருப்பது மிக மிக சாதகம். இல்லை சுக்கிரன் கேது நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கின்றார்கள். பொதுவாக 2 சுக்கிரன் கேது இருக்கும்பொழுது கேதுவோடு ஒரு கிரகம் சேர்ந்தால் கேதுவால் பாதிப்பு இல்லை. இப்போதான் சுக்கிரன் சேர்ந்திருக்காரு, எதுக்கு சூரியன், ஆனால் கேதுவால் பிரச்சனை இல்லை. பொதுவாக 2 கேது இருந்தாலே குடும்பத்தில் நிறைய பிரச்சனைட்டு, 8 ராகு இருந்தால் அதை விட பிரச்சனை. ஆனால் குரு பார்க்குறார், குரு ராகுவை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆகையால் அதெல்லாம் உங்களுக்கு விளக்கு. சனி உங்களுக்கு 9ல் வக்ரமாக இருக்கார். 9ல் சனி வக்ரமாக இருக்கும்போது எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் சில தடைகள் வரும் அப்படின்வாங்க. ஆனால் சனி 9ல் இருக்கும்போது ராசிக்கு 8ல் ஒரு கிரகம் இருந்தால் சனியாலும் பாதிப்பு இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயம். ஏன்னா இந்த வாரம் தொழில் வியாபாரம் கடகராசியை பொறுத்தவரை பொருளாதார லாபம் மிக மிக சிறப்பாக இருக்கும். லாபாதிபதியான சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் இருப்பதனால் தனாதிபதியான சூரிய பகவான் 2க்கு 2 என்று பாவமாக பலமாக 3ஆம் இடத்தில் இருக்க, இதில் சாதகங்க. ஆகையால் தொழில் வியாபாரம் இந்த வாரம் நன்மையான லாபம், எந்த விதத்திலும் லாபம் தான் உங்களுக்கு. செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். சுப செலவுகள் தான் ஏற்படும். படங்களை குரு இருக்கும்போது சுப செலவுகள் இருக்கும். தொழில் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கு அதுக்குனால கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்குன்னு செலவு செய்வீங்களே வெளியே, வீண் செலவுகள் அவையெல்லாம் இருக்காது. எதிர்பாராத செலவு அப்படிலாம் எதுவும் இருக்காது கடகராசிக்கு. ஆகையால் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக உத்தியோகம். சூரியன் 3ல் இருக்காரே, பதவியை கொடுப்பார், வெற்றிகளை கொடுப்பார், மேற்பதவிகளை கொடுப்பார். அரசாங்கத்திலே தேர்வுகள் எழுதி பார்த்த உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துக்கணும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் உங்களுக்கு. எங்கே நான் எதிர்பார்த்துக்கிட்டு நல்ல டிரான்ஸ்ஃபர். இதெல்லாம் 3ல் சூரியன் இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு யோகம். பொதுவாக சூரியன் சந்திரன் நண்பர்கள் இல்லையா, ஆகையால் உங்களுக்கு சூரியன் எப்பயுமே நன்மையை தான் செய்வார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3ல் சூரியன் வந்த பிறகு உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள். மேலதிகாரிகள் நட்புறவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்களும் பொறாமை போட்டிகள் எதுவும் இருக்காது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் நிச்சயம் நீங்கள் ஏற்றத்தை பார்க்கலாம். மாற்றம் என்பது முன்னேற்றமாக இருக்கும். ஆகையால் யோகம் உங்களுக்கு. மொத்தத்தில் தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் லக்கி குபேரனாக இந்த வாரத்தில் நீங்கள் இருப்பீர்கள். அடுத்ததாக குடும்பம். குடும்பம் என்பது 2ஆம் இடம். அந்த இடத்துல கேதுக்கும் சிறிய சின்ன பிரச்சனை கொடுப்பனா கேதுவோடு கிரகம் சேருவது நல்லது. கேதுவால் பாதிப்பு இல்லை. சுக்கிரன் கேது சேர்க்கை பெறும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள், சுபகாரியங்கள், கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம். அதே சமயத்தில் ராசிக்கு 7க்குரிய சனி வக்ரமாக இருக்கிறார். எனவே உங்களுடைய அன்புக்குரியவர்கள், நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்கள் மனைவியோட உடனத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. சூரியனும் சனியும் பார்த்துக்கிறாங்க இல்லையா. நீங்கள் பெண்களாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இதெல்லாம் நன்மை. இதெல்லாம் நமக்கான ஒரு உறவுகள் மீது காட்டக்கூடிய அன்பை காட்டுவது இந்த வாரத்திலும் அவசியம். அது காரணம் சூரியன் சனியும் ஒருத்தர் பார்த்துக்கிறது. பகை கொண்டவர்கள் 2 பேர். உங்கள் ராசிக்கு 7க்குரியவர் சனி இல்லையா, அதில் வக்ரமாக இருக்கனால் இந்த இடத்துல கவனம் வேண்டும். மற்றபடி குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். கல்வியிலே அவர்கள் நல்ல கெட்டிக்காரத்தனமாக இருப்பார்கள். கல்வியில் அவர்கள் மேன்மை வருவதனால் உங்களுக்கு மனதிலே சந்தோஷம் இருக்கும். அதுதானே நம்மளுடைய குழந்தைகள் வெற்றி பெறுகின்ற போது நமக்கு அதோடைய மகிழ்ச்சி என்ன இருக்கிறது. எனவே இவையெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகம். மொத்தத்தில் கடகராசியை பொறுத்தவரை தொழில் வியாபார உத்தியோகத்தில் ஏற்றம், முன்னேற்றம். ஆகையால் இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரன், நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக இவ்வாரத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம்.
இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் நீங்கள் தான் லக்கி குபேரன். காரணம், உங்கள் ராசியாதிபதியான சூரிய பகவான் புதனோடு சேர்க்கை பெற்று 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருப்பதும், அவற்றிலே புதன் ஆட்சி உச்சமாக இருப்பதும், சூரிய பகவான் உங்கள் ராசியாதிபதி தன் சொந்த நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் இருப்பதும், யோகாதிபதியிலாகப்பட்ட செவ்வாயும் குருவும் அவர்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும், செவ்வாய் சித்திரையில் இருக்கிறார், குருவோ புனர்பூசத்தில் இருக்கிறார். இதெல்லாம் அபூர்வமாக வரக்கூடியது. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு பகை கொண்டவரான சனியும் சொந்த நட்சத்திரம், ஆனால் 8ல் அவர் வக்ரமாக இருக்கிறார். கெட்டவன் கெட்டிடும் யோகத்தை பெறுவீர்கள். பொதுவாக அஷ்டம சனியிலே வக்ரமாக இருக்கிற காலம் யோகத்தை தான் செய்யும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராசியிலே கேதுவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் கேதுவால் பாதிப்பு இல்லை. இவற்றிலே கேதுவும் சுக்கிரனும் நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கிறார்கள். கேதுவோடைய நட்சத்திரமான மகத்தில் சுக்கிரன், சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூரத்தில் கேது. இதெல்லாம் அபூர்வமாக வரக்கூடிய அமைப்புங்க. லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய். இதெல்லாம் வெற்றியான விஷயம். இதுல குரு செவ்வாவை பார்க்கிறார் 5ஆம் பார்வையாக. அது குரு மங்கள யோகம். பொதுவாக சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் புதன் சேர்க்கை பெற்றாலே ஒரு யோகம். அதுக்கு காரணம், புதன் உங்களுக்கு தன லாபாதிபதி 2 மற்றும் 11. அதே போலவே சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் குரு செவ்வாய் சேர்க்கை பெற்றால் அது குருமங்கள யோகம் என்பது பொதுவான யோகம். ஆனால் அந்த அமைப்பு உங்களுடைய சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ராஜயோகம். காரணம், ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு, 9ஆம் வீட்டுக்கு அதிபதி மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய், கேந்திர கோணங்களுக்கு அதிபதி செவ்வாய். அவரோடு குரு சேர்க்கை பெறுவது, ஏனென்றால் குரு அவர் ஆண்டுக்கோள், செவ்வாய் மாதக்கோள். அப்படி சேர்க்கை பெறுவது அந்த நேரத்தில் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறக்கிறவங்க மிகப்பெரிய வெற்றியாளர். அந்த குரு தசை செவ்வாய் தசை வந்ததுன்னா அதை விட யோகம் வேற இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ உங்களுக்கு குரு தசை நடந்து கொண்டிருந்தால் அந்த குரு தசை உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்யும். அதே போலவே செவ்வாய் தசை நடந்து கொண்டிருந்தால் அதுவும் இந்த அமைப்பு மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்யும். காரணம், மகத்தில் பிறந்தவர்களும் சரி, பூரத்தில் பிறந்தவங்களும் சரி, உத்தரத்தில் பிறந்தவங்களும் சரி, மகத்தில் பிறந்தவர்களுக்கு மத்திய வயதிலே செவ்வாய் தசை கண்டிப்பாக வரும். ஒரு 40 வயசுலாம் வந்துடும். அதே உங்களுக்கு பூரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு இளமையான ஒரு பருவத்திலேயே உங்களுக்கு செவ்வாய் தசை நடந்து கொண்டு இருக்கும். இப்போ அந்த காலகட்டத்தில் செவ்வாய் தசை நடந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இப்போ செய்யுங்க. காரணம், உங்கள் ராசிக்கு 3 செவ்வாய் பலமாக சொந்த நட்சத்திரம் இருக்க துலாம் ராசியில் குரு 5ஆம் பார்வையாக பார்க்குற லாபத்திலிருந்து. இதை விட என்ன அமைப்பு. எனவே தொழில் வியாபாரம் மிக மிக அற்புதமாக இருக்கும். பொருளாதாரம் முன்னேற்றம், லாபம் அதிகரிக்கும். எந்த ஒரு முயற்சியும் பயமே இருக்க. 3 செவ்வாய் இருந்தால் அதுதான் தைரியஸ்தானம் இல்லையா, 3ஆம் இடம். அதில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் தான். 2 செவ்வாய் இருந்துக்கிட்டு சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிட்டதுனால பெரிய பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும். காரணம், செவ்வாய் கோபத்தை கொடுக்கக்கூடியவர். இப்போ 3ல் இருக்கும்போது கோபம் வராது, ஆனால் மன உறுதி தைரியமாக இருக்கும். எதையும் பயப்படாமல் நம்ம எடுத்து முடிச்சு காட்டோம்டா. அது சிம்மராசினாலே சொல்லவே வேண்டாம். அதுவும் பெண் சிம்மராசின்னா இன்னும் பலம். ஏன்னா பூரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக தைரியமானவர்கள். பூரம் மகத்தில் பிறந்தவர் ஜெகத்தை ஆழ்வாள் என்று கூறார்களே, அம்மா கூட அந்த நட்சத்திரம் இருந்தாங்களே, அவங்களோட தைரியம் நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. ஜெயலலிதா அம்மாவோட ஜாதகம் ராசி மகம் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ ஆண் பெண் இருவருக்கும் குருவுடைய பார்வை செவ்வாய் மீது இருக்கும். செவ்வாய் 3ல் இருப்பதும் இதெல்லாம் மிகப்பெரிய அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். எனவே தொழில் வியாபாரத்தில் புதிய தொழில் துவங்குவீங்க, புதிய வியாபாரம் துவங்குவீங்க. அரசாங்கத்துடைய உதவி சிறப்பாக இருக்கும், லாபம் அதிகரிக்கும். வேலையாட்கள்லாம் பயந்து வேலை செய்வாங்க. அதுவே முக்கியம் இல்லைங்களா. பொதுவாகவே உங்களை கண்டா பயப்படுவாங்க சிம்மராசிக்கு. வேலையாட்கள் கூட கொஞ்சம் பயப்படுவாங்க. சிங்கராசி இல்லையா, நீங்கள் சிங்கம் போலவே பேசுவீங்க, சிங்கம் போலவே கட்சிப்பீங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ பயம் இல்லாத இடத்துல உங்களுக்கு மனதில் இருக்கும். ஏன்னா 3ல் செவ்வாய் மிக மிக யோகமாக இருக்கனால. சுக்கிரன் ராசியில் இருக்கார், தெளிவான அழகு. மகாலட்சுமி ராசியிலே உட்காந்துருக்காங்க. அப்போது எந்த ஒரு செயலும் மகிழ்ச்சியாக செய்வீங்க, உற்சாகமாக செய்வீங்க. சுக்கிரன் உங்களுக்கு 10க்குரியவர் உங்கள் ராசியிலே இருக்கார். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்க்குறார், 10ஆம் வீட்டையும் பார்க்குறார். 8ஆம் பார்வையாக செவ்வாய் ரிஷபராசியை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக மேஷ ராசியை பார்ப்பார். இதெல்லாம் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். 4ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பார். எதிரியெல்லாம் ஓடி போயிடுவாங்க. ஏன்னா 4ஆம் வீடு ரண ருண ரோக சத்துருஸ்தானம், சத்துரு நாசம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதை இப்போ செஞ்சு காட்டுறீங்க. எவன் ஏண்டா வாடாய முன்னால அப்படின்ட்டு ஒத்தைக்கு நின்று பார்த்துடலான்ட்டு அந்த தைரியம் கொண்டவங்களுக்கு இப்போ இன்னும் தைரியம் அதிகரிக்கும். குருவோடைய பார்வை அதுக்கு தீய எண்ணங்களை தவிர்க்கும்.
நல்லதே செய்யணும், நல்லதே இருக்கணும். இந்த சிம்ம ராசின்றது ஒரு ராஜா ராசின்றதால எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு இருப்பீங்க. எல்லாரும் உங்கள்கிட்ட கட்டுப்படுவாங்க. இப்போ உங்கள் பேச்சு மீறி எந்த மறு பேச்சு இல்லாத ஒரு நிலை இருக்கும். இதெல்லாம் பலம். ஆகையால் இந்த அமைப்பில் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றிகள், உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வு, அரசாங்க பதவிகள் எதிர்பார்த்து தேர்வு எழுதிக்கிறவங்க நிச்சயமாக நல்ல ரிசல்ட் வரும். இப்போ தேர்வு ரிசல்ட் வராமல் இருந்தால் எது எடுத்தாலும் சக்ஸஸ். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு முயற்சி மேலதிகாரியிடம் நல்ல நட்புறவு இருக்கும். உங்கள் பேச்சுக்கு அலுவலகத்தில் எல்லோரும் கட்டுப்படுவார்கள். சக ஊழியர்கள் நல்ல விதமாக நட்பு காட்டுவார்கள், பகமை காட்ட மாட்டார்கள். இதெல்லாம் உத்தியோகத்தில் பலம். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்தாலும் சூரியன் சனியும் பார்த்துக்கிறாங்க இல்லைங்களா? அந்த அமைப்பு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும், சனினா குடும்பத்தில் கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் கோபம் இல்லாமல் பார்த்துக்க. ஏன்னா அவங்க ராசிக்கு 7ஆம் வீட்டுக்குரிய சனி வக்ரமாக இருக்கனால உங்களுடைய மனைவி அல்லது கணவனுடைய உடல்நலத்தில் அக்கறை காட்டுவதும், அவங்களுடைய பேச்சில் கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கோபப்படுமா அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஒரு எமோஷன் வரும். அந்த எமோஷன்லாம் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் எதனா பாதிக்கும். ஆகையால் கோபம் அதிகம் காட்டாமல் பார்த்துக்குங்க. அந்த மட்டும் இருந்தால் ஃபேமிலியில் ரொம்ப நல்ல அமைதியான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். 5ஆம் வீட்டு குரு பகவான் சொந்த நட்சத்திரம், இதெல்லாம் நன்மை, ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்கும். எனவே இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள். லட்சுமி குபேரன் அருளை பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரன். இவ்வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் குரு வேலைக்கிழமையிலே நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வேலைக்கிழமை என்று ஆஞ்சநேயர் கோயில் செல்லுங்கள். ஓம் அம் அனுமனி நமகா, இல்லைன்னா மாருதின்னு சொன்னாலே போதும். ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு நல்ல பெரிய முயற்சி எடுத்து வெற்றி பெறணுன்றவங்க கூட்டினா 10 1 வரா மாதிரி ஸ்ரீ ராமஜெயம் எழுதுங்க. இதெல்லாம் 8ல் இருக்க சனியுடைய பாதிப்பும் தவிர்க்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு வெற்றிகளையும் கொடுக்கும். அதே போலவே ஞாயிறன்று குரு ஓரை காலை 11-12 அதுதான் குரு ஓரை. அந்த நேரத்து சிவாலயம் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். 11 இருக்கிற குரு, 3 இருக்கிற செவ்வாய், இதெல்லாம் இன்னும் பலத்தை கொடுத்து வெற்றிகளை பெறும். எப்பொழுதுமே க்ளீம் என்கின்ற மந்திரம், ஓம் அம் அல்லது ஓம் க்ளீம், இந்த 2 மந்திரம் எதனா ஒரு மந்திரம். ஓம் சிவாய அம், ஓம் சிவாய அம், இது வந்து சிவனுக்குரிய ரொம்ப அற்புதமான மந்திரம். ஓம் சோ அம்னு நம்ம காட்டுறோம். யூடியூப்லேயே மிகப்பெரிய அற்புதமானது ஓம் சோ அம் அப்படின்னு இருக்கும். அது சர்ச் பண்ணினா தெரியும். நீங்கள் எப்பயுமே ஓம் சிவாய அம், ஓம் சிவாய அம், இப்படி சக்திக்குரிய மந்திரத்தையும் சிவனுக்குரிய மந்திரத்தையும் சொல்வதன் மூலம் வெற்றிகள் உங்களுக்கு எப்பொழுதுமே. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் தான் லக்கி குபேரன். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்போது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கன்னி ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் நீங்களே லக்கி குபேரன். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி உச்சம் பெறுவதும் மூல திரிகோணம் பெறுவதும் மிக மிக அற்புதமான அமைப்பு. அவை பத்ர யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது புதன் கேந்திரங்களிலே ஆட்சி உச்சம் பெற்றால் அது பத்ர யோகம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது புதன் உங்கள் ராசிக்கு அதிபதி, அவரே உங்கள் ராசியிலே உச்சம் பெறுவார், உங்கள் ராசியிலே ஆட்சி பெறுவார். அப்படிப்பட்ட ஒரு பலமான ராசியே கன்னி ராசி. சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர்கள், புத்திசாலி, எந்த ஒரு காரியத்திலும் அறிவுடன் சிந்திக்கக்கூடியவர்கள், தூய எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி பெறுகிறார், உச்சம் பெறுகிறார் 15ஆம் தேதி. அது மிக பலமான அமைப்பென்றால் இந்த வாரத்தில் 4 கிரகங்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்ற அபூர்வமான வாரம். செவ்வாய், குரு, சூரியன், சனி இவர்கள் அனைவரும் 4 அவர்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார்கள்.
மேலும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சனி அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக இருந்தாலும் அவர் வக்ரமாக இருக்கிறார். பொதுவாக 7லே சனி இருக்கின்ற நான் பலமுறை கூறியிருக்கின்றேன். 6ஆம் இடம் கும்பராசியிலே கிரகம் இருந்தால் 7ல் இருக்கின்ற கண்டக சனி செயலற்று இருந்துவிடும். அவை எந்த விதத்திலும் செயல்படாது. 6ல் தான் ராகு மிக பலமாக குருவோடைய பார்வையேறு பெற்றிருக்கிறாரே. உங்கள் ராசிக்கு பகை கொண்டவர் செவ்வாய். இதுவரை உங்கள் ராசியிலே அமர்ந்து 7ல் இருக்கின்ற சனியோடு யுத்தம் செய்வதனால் பலவிதமான பிரச்சனைகளை கன்னி ராசியிலிருந்து நீங்கள் அனுபவித்து வந்தீர்கள். கோபம், எந்த ஒரு விஷயத்திலும் மனதில் அழுத்தம், குழப்பம், எந்த ஒரு செயல் செய்கின்ற போது தடைகள், இவெல்லாம் செவ்வாயால். ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதி புதனுக்கு ஜென்ம பகை இல்லையா, அட்டமாதிபதி இல்லையா. இப்போது உங்கள் ராசிக்கு 2க்கு சென்று விட்டார். பொதுவாக 2ல் செவ்வாய் இருக்கும்போது கோபம் தான் வரும். ஆனால் மனதில் அழுத்தம் வராதே. ஏன்னா ராசி என்பது உங்களுடைய மனம். விதி மதி, விதி என்பது லக்னம், மதி என்றால் அது ராசி. அப்படி ராசியிலே பகை கொண்ட செவ்வாய், அவன் ரவுடி செவ்வாய், அடாவடியாக பேசக்கூடியவன், தடாலட எதுவும் செய்யக்கூடியவன். அவனே உங்கள் ராசியில் வந்து அமருகின்ற பொழுது என்ன செய்வான்? பகை கொண்டவன் உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் உங்கள் ராசியிலே இருந்தான். அப்போ உங்கள் ராசியில் இருந்த அந்த நாட்கள் மன குழப்பங்களை கொடுத்தா. இல்லை சனி வேறு 7ல். பொதுவாக செவ்வாய் ராசியில் இருந்தாலே பிரச்சனை. இதில் 7ல் இருக்கிற சனி, நான் ஏற்கனவே செவ்வாய் பயிற்சியிலே போட்டிருக்கேன். பல பிரச்சனைகள் வரும் உலகத்துக்கு. பல நாடுகளில் யுத்தங்கள் நடக்குது பார்த்தீங்கல்ல. நிறைய நாடுகளில் பூகம்பம், ஒரு சூழலெல்லாம் ஒரு கிராமமே மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. ஏன்னா நிலத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய். அந்த நிலத்தை அப்படியே சுனாமி வந்தது, பூகம்பம் வந்தது அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு பயத்தோடு தான் இருந்தோம். செவ்வாயும் சனி இப்போ மாறிட்டார். செவ்வாய் 13ஆம் தேதி மாறிட்டார். இப்போ 2ல் செவ்வாய் போனாலும் அவர் சொந்த நட்சத்திரம் இருந்தாலும் உங்களுக்கு குருவோடைய பார்வையை பெறுகிறார். அது குரு மங்கள யோகம். பொதுவாக குருவோடு ஒரு கிரகம் சேர்விக்கும் பொழுது குரு அந்த கிரகத்தை தீமை பலன்களை தடுப்பார், மட்டுமல்ல நல்வழியை படுத்தி விடுவார். இப்போ செவ்வாய் உங்களுக்கு 2ல் இருந்தாலும் குரு பார்வை இருப்பதனால் அவருக்கு செவ்வாயை இப்போ நல்ல எண்ணத்தோடு தான் செய்வார். பகை கொண்டவனே புத்தியானது வந்து மகானாயிடுறான். போதி மரத்தில் இருக்கிற மாதிரி அவனுக்கு ஞானம் பிறந்துடும். இப்போ செவ்வாயுடைய செவ்வாய்க்கு வந்து குரு பார்வை இருக்கிறதும் ராகுவும் பார்க்குறாரு இல்லையா. ராகு இருக்கிறதுலே அதிக பலம் கொண்ட ராகுவே குருவுக்கு கட்டுப்படுவார். இப்போ செவ்வாய் இப்போ குருவுக்கு கட்டுப்படுவார். இப்போ உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களை குரு பார்க்கறதுனால உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7க்குரிய குரு 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடம் வந்து வீடு, மனை, வாகனம், மாத்திருஸ்தானம், சுகஸ்தானம். இப்போ நிலக்காரகனாகப்பட்ட செவ்வாயை குரு 5ஆம் பார்வை பண்ணால குருவே உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வருவதனால அந்த குரு 4ஆம் இடம் தனுசு ராசியும் பார்க்கல சொந்த வீட்டுனால. நிச்சயமாக இப்போ செவ்வாய் 13ஆம் தேதியிலேருந்தே வந்துட்டார். நான் சொல்லிக்கிட்டு 14லேருந்து நம்ம 20ஆம் தேதி தான் பார்க்கணும் இல்லையா இந்த வாரம். இப்போது நீங்கள் வீடு வாங்கணும், வீடு மாற்றணும்னா நல்ல இடம் கிடைக்கும், நல்ல வீடு கிடைக்கும். அதே போல் இடம் வாங்கணும் முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு லேண்ட் வாங்கலாம்னா அது நல்ல விதமான இடம் கிடைக்கும். இந்த லைனில் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய பெரிய அளவில் பிஸ்னஸில் லாபம் கிடைக்கும். நிலம் விற்கணும்னு நினச்சவங்களுக்கு எளிதாக விற்கக்கூடிய ஒரு யோகம். நம்ம ஒரு வீடு இருக்குது, அந்த வீடை விற்கலாம்னு நினைப்போம், ஆனால் பல தடைகள் வரும். இப்போ செவ்வாயை குரு பார்க்கறதுனால குருவே உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால வீடு, மகனை, வாகனங்களால் யோகங்கள். வாகனம் வாங்கணும் ஆசைப்பட்டவங்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய பலம். இதில் சுக்கிரன் வேற உங்களுக்கு 11லேருந்து 12க்கு வரார். அது நல்லது. 12ல் சுக்கிரன் கோச்சார ரீதியாக இருப்பது யோகம். பொதுவாக சுக்கிரனுக்கு 6, 12 ஜாதக ரீதியாக மறைவு கிடையாது. ஆகையால் இப்போ 12ல் சுக்கிரன் வரதும் சுக்கிரனுக்கு கேதுவோ நட்சத்திர பகுதியில் இருக்காங்க. சுக்கிரன் கேதுவோட நட்சத்திரமான மகத்தில் இருக்கார். கேதுவோ சுக்கிரன் நட்சத்திரமான பூரத்தில் இருக்கா சிம்ம ராசியில். இதில் சூரியன் உங்கள் ராசிக்கு வந்து புதனோடு சேர்க்கை பெறுகிறார். அது புதன் ஆதித்ய யோகம், தைரியத்தை கொடுக்கும், துணிச்சலை கொடுக்கும், அறிவை கொடுக்கும். பொதுவாக புதன் சூரியன் சேர்ந்தாலே அந்த புதன் ஆதித்ய யோகம் மிகப்பெரிய அறிவாளி. அக்கௌண்ட்ஸ்லாம் மிகப்பெரிய அளவு பெரிய அளவில் ஷேர்லலாம் ஜெயிப்பாங்க. ஷேர்லலாம் பெரிய அளவில் அஷத் மேத்தா ஜாதகம் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் அப்படி இருப்பார். அதே போல் பார்க்கும்போது இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இதெல்லாம் இந்த வாரத்துலேயும் சாதகமாக இருக்குது. இந்த வாரம் பல நிலையும் பார்க்கும்போது இந்த வாரம் 4 சொந்த நட்சத்திரம் இருப்பதும் இவற்றில் புதன் உங்கள் ராசியிலேயே பலமாக இருப்பதும். எனவே இந்த வாரம் நீங்கள் ஒரு லக்கி குபேரனாய் சொல்லலாம். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்குங்க. தனலாபம் நல்ல விதமாக இருக்கும். 11ஆம் இடத்துக்குரிய சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக சிறப்பாக 9ஆம் இடம் 10ஆம் இடத்துல வரும்போது குருவோடு சேர்க்க, அப்புறம் லாபஸ்தானத்துக்கு வருவதும் அந்த லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது என்று லாபாதிபதியான சந்திரன் சாதகமாக இருப்பனார். தொழில் வியாபாரம் நல்ல விதமான லாபமும், புதிய தொழில் வியாபாரம் தரக்கூடிய யோகம்,
தொழில் வியாபாரம் பிரபலம் அடையும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயங்க. அதுக்கு அடுத்ததாக உத்தியோகம் பார்த்தீங்கன்னா சகோதரியின் ராசியிலே இருக்கார். தெளிவான சிந்தனைகளை கொடுப்பார் புதனோட சேர்க்கை பெறுவதனால. அப்போ என்ன செய்யும், சுறுசுறுப்பு இருக்கும். புதனாதித்ய யோகனாலே ஒரு சுறுசுறுப்பு, நம்மளால சட்டன்னு வேலையை முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு புத்துணர்ச்சி. இல்லை சூரியன் ஒரு சேர்க்கை பெறுவது. சூரியன் ஒரு தேஜஸ்பரன், ஆத்மக்காரன். இந்த ஆத்மக்காரன் அறிவுக்காரன், புத்திக்காரன் அப்படின்னு சொல்லுவோம். யாராவது புதன் குருவை அறிவுக்காரன் சொல்லுவோம், புதனை புத்திக்காரன் சொல்லுவோம், வித்தைக்காரன். நம்ம புதன் வித்தை, சூரியனும் ஆத்மக்காரன். மனமே வித்தையில தெளிவாக. அதனாலதான் கன்னிராசியில் போட்டவங்களாம் அந்த மிகப்பெரிய கம்ப்யூட்டர்ல புலியா இருப்பாங்க. பிரிஞ்சு வெஞ்சிருவீங்க. கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு எதை கொடுத்தாலும் தெளிவாக உங்களால கண்டுபிடிக்க முடியும். இது இப்படி இது இப்படி இது இப்படி. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபம், உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வு என்று உத்தியோகத்தில் புதிய வேலை எதிர்பார்த்துக்கணும் சாதகம். குறிப்பா அரசாங்க பதவிகள் எதிர்பார்த்து தேர்வு எழுதிருக்கவங்களுக்கு நல்ல சாதகமா இருக்கும். அந்த ரிசல்ட் வரா மாதிரி இருந்தா பேங்க் எக்ஸாம் எழுதிருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சாதகமான வாரமா இருக்கும். அது 15ஆம் தேதி தான் புதன் வராரு உங்க ராசிக்கு. ஆனாலும் இப்போ அந்த டைம்ல உங்களுக்கு ரிசல்ட் வராமல் இருந்தால் சக்சஸ் உங்களுக்கு. இல்லை அந்த டைம்ல எக்ஸாம் வந்தால் ரொம்ப நல்லதாக போச்சு, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகும். இதுதான் அரசாங்கத்தில் இப்போ குரூப் எக்ஸாம் எழுதியிருக்கவங்க, மாஜிஸ்ட்ரேட் எக்ஸாம் எழுதியிருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கன்னிராசியில் இருந்தால். நீ கன்னிராசியாக இருந்தால் ஆக அந்த பத்ர யோகம் உங்களுக்கு பலமாக இருக்குது. அது உங்களுக்கு செல்வாக்கை கொடுக்கும், அரசாங்கத்தின் ஆதரவை கொடுக்கும், பெரிய பெரிய மனிதனுடைய அறிமுகம் கிடைக்கும், தொடர்பு இருக்கும், ஆதரவும் கிடைக்கும், ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஊழியர்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் கற்றுப்படுவாங்க உங்களுடைய வேலையாட்கள் என்று உங்களுக்கு சாதகம். கூட்டுத் தொழில் மட்டும் கொஞ்சம் பொறுப்பை காட்டுங்க. 7 சனி வக்ரமாக. குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் 2ல் இருக்கிறது, 8ல் சனி வக்ரமாக இருக்கிறது. கணவன் மணி உறவில் அவங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது, பேசுவது, அன்பை பேசுவது, இது கொஞ்சம் நல்லது. நீங்கள் பெண்களாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் அவ்வாறே, அது நல்லதுங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியங்கள்லாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அதே சமயத்தில் உங்களுக்கு ராசிக்கு 5க்குரியவன் சனி வக்ரம் இல்லையா, 5க்குரியவன் தானே உங்கள் ராசிக்கு 5க்குரியவன் சனி, அவர் 7ல் வக்ரமாக இருக்கார். ஆகையால் அவங்க உங்ககிட்ட கோபம் காட்டுவாங்க, நீங்கள் கேட்டதை வாங்கி கொடுக்கலன்ட்டு உங்களுக்கு மேலே சண்டை போடலாம். அதுக்கு சாரணம் 5க்குரிய சனி வக்ரம். அதே புத்திர காரகனும் குரு, அவன் உங்களுக்கு 10ல் இருக்கான். ஸோ புதுசாக குழந்தை பேர் எதிர்பார்த்துக்கணும், குரு பரிகாரம் செய்யணும், சனிக்கு ஆஞ்சநேய வழிபாடு செய்யணும், குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டவர். அது கொஞ்சம் தலைகள் இருக்கும். ஜாதகம் எப்படி இருக்குன்றதும் முக்கியம். ராசிக்கு 5 மட்டும் உங்கள் ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கு இல்லையா, அது அடுத்த கட்டமான மிக முக்கியமானது. அதுதான் விதி. லக்னம் என்பது விதி, ராசி என்பது மதி. ஆகையால் குடும்பத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. அதே சமயத்தில் தொழில் வியாபார உத்தியோகத்தில் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கு. சரி, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு கவனம் இறை வழிபாடுன்னா சனிக்கு தான். சனிக்குன்னு எடுத்துக்கணும் காக புஜண்டர், காக வடிவத்தில் உலகத்தையே வளர்ந்த சித்தரே புஜண்டர், மிக அற்புதமான மகா சித்தர் மகரிஷி. அப்படிப்பட்ட காக புஜண்டர் நிச்சயம் உங்களுக்கு அறிந்திருப்பீர்கள். யூடியூப்லாம் நிறைய இருக்கு. நற்பவி அப்படிங்கிற மந்திரத்தை அவருக்குரிய உச்சரிக்கிற மந்திரம், அந்த மந்திரத்தை உச்சரிப்பது சனி பரிகாரம். அதே போலவே அனுமன் சாலிசா கேட்பது, இதெல்லாம் குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பவங்க, கணவன் மனைவியில பிரச்சனை இருக்கிறவங்க இது செய்வது சனியை அமைதிப்படுத்துவதாக இருக்கும். மேலும் பொதுவாக செவ்வாய்க்கிழமையிலே அனுமன் ஆலயம் செல்லுங்கள். அது செவ்வாயையும் கட்டுப்படுத்தும், சனியையும் கட்டுப்படுத்தும். பொதுவாக அனுமன் செவ்வாய்க்கிழமையிலே அம்மனை வழிபாடு மட்டும், அனுமனையும் வழிபடுறதுக்கு ரொம்ப அங்காரக அனுமன் வழிபாடு, அதை செய்யுங்கள். க்ளீம் என்கின்ற மந்திரம், க்ளீம் KLEEM, அந்த அற்புதமான மந்திரம் இந்த வாரத்தில் சொல்லுங்கள். மகாலட்சுமி அருளையும் பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் லக்கி குபேரன், நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் நீங்களே லக்கி குபேர். காரணம், ராசியாதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்து பலமாக அமர்கின்றார். மேலும் 11ஆம் இடத்தில் சிம்ம ராசியில் வருகின்ற சுக்கிர பகவான் கேதுவோடு சேர்க்கை மட்டுமல்லாமல்
கேதுவோடு நட்சத்திர பரிவர்த்தனையும் பெறுகிறார் 11ஆம் இடத்துல. சிம்மராசியில் மகம் பூரம் உத்திரம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதில் சுக்கிரன் வந்து கேதுவோட நட்சத்திரமான மகத்தில் இருக்கார். கேதுவோ ஏற்கனவே சுக்கிரனோட நட்சத்திரமான பூரத்தில் தான் இருக்கார் 11ஆம் இடம். அதுவே பலமான ஒரு இப்போ 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது யோகம், சுக்கிரன் இருக்கிறது யோகம். இது வரைக்கும் 10ல் இருந்தார் சுக்கிரன். 10ஆம் இடத்துல சில பிரச்சனைகள் கொடுப்பார் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில். ஏன்னா சுக்கிரனுக்கு 6, 7, 10 இந்த 3 இடங்கள்ல இருக்கும்போது யோகத்தை செய்ய மாட்டார். ஆனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு யோகமாக இருக்கு. சனி குரு இதில் சனி வக்ரம். இது வரைக்கும் சனியும் செவ்வாயும் பார்த்துருந்தவங்க இப்போ செவ்வாய் அவங்க ராசியில் வந்து அமர்ந்திருக்கார். செவ்வாய் கோபத்தை கொடுப்பாருன்னு தான் எல்லாரும் சொல்லுவோம். நானும் தான் சொல்லுவேன். ஆமாம், செவ்வாய் கோபத்தை தான் கொடுப்பார். ஒருவரோட ஜாதகத்தில் வந்து லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அவர் கோபக்காரர் தான். அல்ல அந்த அம்மா கோபக்காரங்க அம்மா தான். பட்டுன்று பேசிடுவாங்க. அதுதான் செவ்வாய் லக்னத்தில் இருந்தாலே கொஞ்சம் நம்ம அவங்க மேலே கொஞ்சம் பயம் காட்டும். இப்போது உங்கள் ராசியில் செவ்வாய் வந்து அமர்ந்ததுனால என்ன, உங்கள் மேலே இருந்தக்கூடிய பயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். காரணம், ஒரு செவ்வாய் தைரியத்தை கொடுப்பார், துணிச்சலை கொடுப்பார், எந்த ஒரு விஷயத்திலும் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடிய. நீங்கள் ரொம்ப ப்ரிஸ்டேஜ் பார்க்குறவங்க துலா ராசி. காரணம், உங்கள் ராசியே தராசு சின்னமே, நல்லது கெட்டது எது சீர்தூக்கி பார்க்குறது. இதில் உங்கள் ராசியில் தான் சனியே உச்சம் பெறுவார். துலா ராசியில் தான் கர்மக்காரகன் சனி. செயலில் எப்பவுமே வேகமாக இருப்பீங்க, அதே சமயம் தெளிவாக இருப்பீங்க, நல்லதையே விரும்பக்கூடியவங்க துலாம் ராசி. அதுவும் குறிப்பாக விசாகம் அதுன்றதும் சரி, சுவாதியும் சரி, சித்திரையும் சரி. இதில் அவங்க ராசியிலே செவ்வாய் அமர்வது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் 4 கிரகங்கள் அவங்க சொந்த ராசியிலே இருக்காங்க. சூரியன், செவ்வாய், சனி, குரு. இந்த 4 பேரும் அவங்க ஒரு சொந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க. அது ஒரு அற்புதமான அபூர்வமான அமைப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் அது அமையுது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கிற குரு அவர் சொந்த நட்சத்திரத்திலிருந்து 5ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறாரு. அப்போது செவ்வாய் தெளிவான தைரியத்தை தான் கொடுப்பார், கோபத்தை கொடுப்பார், வீண் கோபத்தை கொடுப்பார். இருப்பினும் நீங்கள் வந்து எப்பயுமே துலா ராசிக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் அது என்னன்னா, அது நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். ஒருத்தங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள மன்னிக்கவே மாட்டீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயம். ஆனால் அது பிடிவாத குணமும் சொல்லுவாங்க மற்றவங்க. அவங்ககிட்ட அவங்க வந்து சின்ன தப்புனா கூட அவங்க வந்து நமக்கு மன்னிக்கவே மாட்டாங்கன்ட்டு. காரணம் தான் தராசு. நீதி தேவனை குறிக்கக்கூடிய சனி உங்கள் ராசியில் உச்சம் பெறார் இல்லையா. இப்போ தீர்ப்பு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு அப்பீல் தான் போகணும். அந்த அப்பீல் யாராக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா நான் கொடுத்த தீர்ப்பு தானே. எப்பவுமே நீங்கள் ஒரு ஜட்ஜாக இருப்பீங்க. அந்த ஜட்ஜாக இருக்கவங்க ஜட்ஜை ஒரு தீர்ப்பு கொடுத்தா மேல் அப்பீல போய் பார்த்துக்கோ, நான் கொடுத்துட்ட தீர்ப்பு, அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது தானே உண்மை. அது நீதிபதியாக இருக்கக்கூடிய நீங்கள். இப்போ செவ்வாயை குரு பார்க்கறது யோகங்க. அதே போல் உங்களுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு எதுவும் நட்சத்திர பருவதை, 12ஆம் இடத்துல உங்களுக்கு யோகாதிபதியான புதன் பகவான் ஆட்சி உச்சம் முழு திரிகோணம் பெறுவதும், சனியும் புதனும் 2 பேரும் ஒருவரை பார்த்துக்கணும். அந்த ராசிக்கு 2 யோகாதிபதி சனி புதன், அவங்க 2 பேரும் தொடர்பு பெறுறாங்க. சூரியன் 12க்கு வரார், அவர் பாதகாதிபதி. பொதுவாக சூரியன் 12 இருக்கும்போது கெடுதலை செய்வார். ஆனால் 11ஆம் இடம் அப்படின்ற சிம்ம ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் சூரியனுடைய கெடுபலன் செயலற்றாக இருக்கும். செயலை செய்ய முடியாது. அப்படி செயலற்ற திறனிலே சூரியன் 12லே அமைஞ்சு விடுகிறார். ஏன்னா 11ல் கேது இருக்கிறதுனால. அதுதான் கோச்சார வேதை. அது இந்த வாரத்தில் பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு 12ல் வந்தாலும் 11ஆம் இடத்துல கேதுவும் சுக்கிரன் இருக்கனால சூரியன் கெடுபலங்களை செய்ய மாட்டார். அப்படி பார்க்கும்பொழுது புதன் சனி தொடர்பு பலத்தை கொடுக்கின்றது. எனவே தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். அரசாங்கத்தின் உதவிகள், கடன் உதவி போன்றவை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. முயற்சியிலே வெற்றி. ஊழியர்கள் நல்ல வேலை வாங்குவீங்க. செவ்வாய் வார ராசியில் இருக்காரா, அதட்டியே வேலை வாங்கிடுவீங்க இந்த வாரத்தில். ஆனாலும் வேலை வாங்குறதும் ஒரு கெட்டிக்காரத்தனம் இல்லையா, அது இந்த வாரம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபம் நிச்சயம். தேவையில்லாத செலவுகளாக இருக்காது. புதன் 12 புதன் 9 இல்லையா. ஆகையால் லாபத்தையும் கொடுப்பார். லாபத்தை நீங்கள் முதலீடாக செய்வீர்கள், அது நல்லதுங்க. பணம் வரும் இப்போ கட்டாயமாக. அந்த பணத்தை நீங்கள் கையில் வச்சுக்காதீங்க. ஏன்னா 12ல் தானே இப்போ புதன் ஆட்சி உச்சம் மீளதுக்கு 12ஆமத்துக்கும் அது தானே விரைஸ்தானத்துக்கும். அதில் பணம் வந்ததுன்னா அது எதனா ஒரு பொருளாக வாங்கிடுங்க, தங்கமாக வாங்கிடுங்க, இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுருங்க, இல்லை ஒரு பாண்டு வாங்கிடுங்க. இது நல்லதுங்க. ஏன்னா குருவும் நல்லா இருக்கார், சனி நல்லா இருக்கார், கேது நல்லா இருக்கார். ஆனால் 12க்குரியவராக புதனும் இருக்கிறதுனால அப்போ 12ல் அவர் வந்து சுப விரயத்தை கொடுப்பார். அப்போ பணத்தை வந்து இப்படி முதல்ல செஞ்சுடுங்க. ஒரு நகையை வாங்கிடுங்க, இல்லையா டக்குன்னு ஒரு பாண்டு வாங்கிடுங்க. இப்படி செய்வது தொழில் வியாபாரத்தில் நல்லது. உத்தியோகத்தை நல்ல விதமான பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் வேலையும் அதிகமாக இருக்கும். காரணம் 12ல் சூரியன் இருக்கனால மேலதிகாரிகள் உங்கள்கிட்ட அதிக வேலையை கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஜம்முன்னு சமத்தா நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டதுனால அதிகமாக வேலையை கொடுத்துருவாங்க.
ஆனால் தப்பு இல்லைங்க, அந்த வேலையும் செய்து காட்டுவீங்க. அதுக்கான குரு ராசியில் இருக்க செவ்வாயை பார்க்கறதுனால எந்த வேலையும் என்னால் செய்ய முடியுன்ற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையில் அதை வெற்றியும் செய்து காட்டக்கூடிய செயல் ஆற்றல் திறனும் இருக்குங்க. உத்தியோகத்தில் உயருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம். அதுக்கு காரணம் உங்களுக்கு ஒரு ராசியை குரு பார்க்கறனால, உங்கள் ராசிக்கு 7க்குரியவர் 7ஆம் இடத்தை பார்க்கறனால உங்கள் மனைவிக்கும் கணவருக்கும் யோகம் இருக்குது. இப்போ அதுவும் நடக்கும் பாருங்களேன். உங்களுடைய கணவருக்கோ மனைவிக்கோ நல்ல ஒரு முயற்சி எடுக்கும். அவங்க ராசி என்னன்னு எனக்கு தெரியாது, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்கள் ராசி, எல்லா ராசிக்கும் தான் சொல்கிறேன். வாரப்பலன்ல உங்கள் ராசிக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் கணவருடைக்கு இப்போ உங்களால் யோகம், உங்கள் மனைவிக்கு உங்களால் யோகம். இது ஆண் பெண் இருவருக்கும் பொருளும். காரணம் ராசிக்கு 7க்குரிய செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கார், குரு பார்க்குறார். ஆகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம். குழந்தைகளால் மகிழ்ச்சிங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 9ல் குரு. அது 9ல் குருன்றது ஜாக்பாட். அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு குருக்கு வீடு கொடுத்தோடும் புதன் ஆட்சி உச்சம். இப்போ குரு இன்னும் பலமாக இருக்காக சொந்த நட்சத்திரம். குழந்தைகளுடைய கல்வியிலும் மேன்மை, ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் இப்போ சூரியன் சனி 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. 6ஆம் இடத்துல சூரியன் பார்க்குற உஷ்ண சம்பந்தப்பட்ட தொல்லைகளை கொடுக்கும். உணவிலே உஷ்ணமாக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா, உணவுகளில் நம்ம சூடு கொடுக்கக்கூடிய உடம்புல அந்த வெப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய அந்த வெப்பம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. அதை நீங்கள் சேர்ந்து அந்த உணவு பழக்கங்கள் நீங்கள் கவனமாக இருந்தால் ஆரோக்கியம் சிறப்பாகும். மொத்தத்தில் துலாம் ராசியை பொறுத்தவரை கிரகங்கள் சாதகமாகவும் ராசியாதிபதி மிக பலமாகவும் இருப்பதும் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்களே லக்கி குபேரன். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் நீங்கள் லக்கி குபீரனா? ஆம், நீங்கள் லக்கி குபீரன் தான். காரணம், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு சூரியன் புதன் வருகிறார்கள். ராசிக்கு அதிபதியான செவ்வாய் சொந்த நட்சத்திரமான சித்திரையிலும், யோகாதிபதிகளாகப்பட்ட குருவும் சூரியனும் சொந்த நட்சத்திரத்தில் குரு புனர்பூசத்திலும் சூரியனும் உத்திரத்திலும் இருப்பதும் மிக மிக அற்புதமான அமைப்பு. மேலும் சனியும் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், உத்திரட்டாதிலே இருக்கிறார். 4 கிரகங்கள் சொந்த நட்சத்திரம் இருப்பது மிக மிக அற்புதமாக அபூர்வமாக வரக்கூடியது. இவற்றை உங்கள் ராசிக்கு 9ல் இருக்கின்ற சுக்கிர பகவான் 14ஆம் தேதி 10க்கு கேதுவோடு சேர்க்கை பெற்று நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகிறார். சுக்கிரனோ கேதுவோடு நட்சத்திரமான மகத்திலும், கேதுவோ சுக்கிரனோட நட்சத்திரமான பூரத்திலும் இருக்கிறார். இதான் ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம், திங்கள் செவ்வாய் சந்திராஷ்டம நாட்கள். நிதானம், பொறுமை காட்டுங்க. இருப்பினும் அவர் குருவோடு தான் சேர்க்கை பெறார் 8ல். இருந்தாலும் சந்திராஷ்டமான பெரிய முதலீடு தவிர்ப்பது நல்லது. ஆனால் அதன் பிறகு உங்கள் ராசிக்கு 9க்கு வருவார், 10க்கு வருவார். அதெல்லாம் யோகம். 9ல் ஆட்சி பெறுவார். 10ல் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனோட வீடான சிம்மத்தில் இருப்பார். மேலே 7ல் உச்சம் பெறுவார் ஞாயிறன்று. ஆக சந்திராஷ்டமம் பொறுமை வேண்டும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது சேர்க்கை பெறுவதும் 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை என்பது புதன் ஆதித்ய யோகம், அற்புதமான ராஜ யோகம். அது இருந்தாலும் ராசியாதிபதியான செவ்வாய் 12ல் இருக்காரே, இந்த கேள்வி உங்கள் மனதிலே எழலாம். ராசிக்கு 12ல் 13ஆம் தேதி வந்துட்டார். ஆம், பரையஸ்தானத்தில் தான் செவ்வாய் இருக்கார். ஆனால் குரு பார்க்குறாரே, செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாயே இருக்காரே உச்சித்திரையில். மேலும் 12ஆம் இடம் அந்த இடத்தில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடம் கன்னி ராசி. கன்னி ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயுடைய விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அசுப பலன்கள் தடைப்படும், செயலற்று விடும். காரணம், 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வேதகனாக செயல்பட்டு செவ்வாயுடைய அசுப பலனை தடுப்பார். அதுதான் கோச்சார வேதை. வேதகன் 11ஆம் இடத்தில் புதன் சூரியன் இருப்பதனால் உங்களுக்கு சூரியன் உங்களுக்கு 11ல் இருக்கிறதுனால, உங்களுக்கு புதனும் இருக்கிறதுனால செவ்வாய் உங்களுக்கு எந்த விதத்தையும் கெடுதலை செய்ய மாட்டார். மேலும் குருவுடைய பார்வை பெறாரே, அப்போ குரு மங்கள யோகம் ஏற்படுது.
இதெல்லாம் நல்ல விஷயம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் லாபாதிபதியோடு சேர்க்கை பெறுவதனால் லாபம் கொடுக்கும். ஆகையால் எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றப்படாதீர்கள், அவசரப்படாதீர்கள். செவ்வாய் 12 இருக்கனால சில அசுப செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் நினைப்போம். நம்ம பார்த்துட்டு இருப்போம், நல்லா நம்ம ஆஃபீஸ் தொழில் வியாபாரத்தில் நல்லா டெக்கரேட் பண்ணியிருப்போம். திடீர்னு ஒரு ஏசி ப்ராப்ளம் வருது. அது நமக்கு எதிர்பார்த்த செலவா? நிச்சயமாக கிடையாது. நம்ம என்னதான் ஏஎம்சி போட்டிருக்கோம் அப்படின்னாலும் அங்கே திடீர் செலவில் அங்கே ஏதோ கேஸ் ப்ராப்ளம்னா அது நமக்கு கேஸ் ப்ராப்ளத்துக்கு ஏஎம்சி கிடையாது. அப்போ அதுக்கு திடீர் செலவு தானே. இது மாதிரி திடீர்னு ஒரு ஏசி ப்ராப்ளம், வண்டி பிரச்சனை, இதெல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். அது காரணம் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதனால். அது அந்த இதில் உங்களுக்கு குரு பார்க்குறார். 11 கிரகம் இருக்குது, தடை இல்லை, கெடுபடம் இல்லை. ஆனால் இது மாதிரி எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் தொழில் வியாபாரம். அதுக்காக என்ன செய்யலாம்னா, நீங்கள் அனுமன் ஆலயம் செவ்வாய்க்கிழமை சொல்லுங்கள். மேலும் நீங்கள் திட்டமிட்டு செலவுகள் செய்வது நல்லது. அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னைக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்புறம் உங்கள் கையை கடிக்கும். கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அளவுகள் மிக மிக நல்லா இருக்கும் 10க்குரியும் 11 இருக்கிறதுனால. ஆனால் திட்டமிட்டு முயற்சிகள், பெரிய முயற்சிகள் எடுக்கும்போது கவனம், இவையெல்லாம் நல்லது. புதிய தொழில் வியாபாரம் துவங்கலாம், இருக்கிற இது தொழிலிருந்து இன்னொரு தொழில் துவங்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ஜாதகமும் பார்த்துக்கிறது நல்லது. காரணம் ராசியாதிபதி 12. அதே சமயம் உங்கள் ராசிக்கு 6க்குரியவன் செவ்வாய் இல்லையா, மேஷத்துக்கும். அப்போ உங்களுக்கு 12 செவ்வாய் இருக்கும்போது துலாம் ராசி உங்கள் 6ஆம் இடத்தை பார்க்குறாரே. தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் ஏற்படும். கடன் விஷயத்தில் கவனம் வேண்டும். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எச்சரிக்கையாக செக்கு கொடுத்துட்டு நம்ம பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது செக்கு பவுன்ஸ் ஆச்சுன்னா அது பிரச்சனை ஆயிடும். இதெல்லாம் தொழில் வியாபாரத்தில் மிக மிக கவனம் தேவை. காரணம், ஒரு கிரகம் தன் வீட்டை பார்க்கின்றபோது அந்த வீடு பலம் பெறும். உங்கள் ராசிக்கு அதிபதிய செவ்வாய்னா அவரே 6க்குரியவர். ஆகையால் 6ஆம் இடம் இப்போ பலம் பெறுது. இருப்பினும் குருவுடைய செவ்வாய்னா பாதிப்பில்லை. உடல்நலத்தில் கவனம் வேண்டும். ஆனாலும் உடல்நலத்தில் கவனம்னா உணவு பழக்கம் அலைச்சல் இல்லாமல் பார்த்து, தூக்கம் இல்லாமல் பார்த்து, தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படும். தூக்கமின்மை பிரச்சனை, தூங்கும்போது கூட என்ன சிந்தனை இருக்கும் தொழில் வியாபாரத்தில். இதெல்லாம் இப்போ செவ்வாய் 13ஆம் தேதி வந்ததுனால இப்போ தான் வந்திருக்கேன். 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி இந்த வார பலன் சொல்கிறேன். போன சனிக்கிழமையே வந்துட்டார். எனவே செப்டம்பர் 13 செவ்வாய் ஆகி வந்துட்டார் உங்களுக்கு 12க்கு. இந்த விஷயத்தெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நல்லது. இதெல்லாம் கவனமாக இருந்தால் நல்லது, சரிங்களா? அதே சமயத்தில் அவரால் பிரச்சனை இல்லை, 11 கிரகம் போனார். அடுத்தது உத்தியோகம், அதெல்லாம் நல்லா இருக்குங்க. மேலதிகாரிகள்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. சக ஊழியர்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுவாங்க. நீங்கள் தான் கோவப்படுவீங்க, ஆனால் அவங்க உங்கள்கிட்ட கோபம்லாம் பட மாட்டாங்க. உங்கள் வேலைக்கான அப்ரிஷியேஷன் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். பாராட்டுகள் நிச்சயம் இருக்குது இந்த வாரத்துக்கு. 11 சூரியன் இருக்குனால அந்த விஷயத்தில் கவனம். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு நிச்சயம் நல்ல வேலையே கிடைக்கும். அரசு தேர்வுகள் எக்ஸாம் எழுதியிருக்கவங்களுக்கு, பேங்கிங் எக்ஸாம் எழுதியிருக்கவங்களுக்குலாம் நிச்சயமாக நல்ல ரிசல்ட் வரும். இந்த மாதம் முழுவதும் சூரியன் 11க்கு வந்துட்டு பிறகு அந்த புரட்டாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல நிச்சயம் நல்ல தேர்வு முடிவுகள் வரும். இதெல்லாம் சாதகம். குடும்பம், அதில் 2ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. குடும்பத்துலாம் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மணி உறலாம் எல்லாமே நல்லா இருக்கும். பயலுக்குரிய சிறுக்கார் 10க்கு இருக்கார், கேதோடு நட்சத்திரம், இதெல்லாம் நல்லா இருக்கு. குழந்தைகள் 5ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கார். சூரியன் சனியும் பார்த்துக்கிறாங்க. இப்போ உங்கள் குழந்தைகளால் கொஞ்சம் கவலைகள் ஏற்படும். காரணம், சூரியன் சனியும் அப்பா புள்ள, சூரியன் அப்பா சனி புள்ள. இப்போ உங்கள் குழந்தைகளுடைய கல்வியிலே உங்களுக்கு கவலைகள் ஏற்படும். அதில் 5ல் சனி வக்ரமாக இருக்கனால அது அவங்களுடைய மனதையும் புரிந்து கொண்டு கொஞ்சம் விட்டு தட்டி கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறது நல்லது. இந்த விஷயத்தில் கவலை ஏற்படும் குழந்தைகளால். ஆனாலும் குடும்பத்தில் கணவன் மணி உறவெல்லாம் எந்த விதத்திலும் பாதிப்பில்லை. இதுவே விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சாரத்தில் மொத்தத்தில் இவ்வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய இறை வழிபாடு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரமாக இருப்பதால் செவ்வாய்க்கிழமை அனுமன் ஆலயம் செல்லுங்கள். அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேள்விகள். முடிப்பாக உங்கள் குழந்தைகளை ஸ்ரீராம ஜெயம் எழுத சொல்லுங்கள். கல்வியில் படிக்கக்கூடிய வயசில் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீராம ஜெயம் எழுத சொல்லுங்கள். அவங்க கல்வியில் இன்னும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஐம் என்கின்ற மந்திரம், ஐம் என்கின்ற மந்திரம் சரஸ்வதிக்குரியது. அது உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கு சொல்லக்கூடிய பீஜ மந்திரம். அதை சொல்லுங்கள். அனுமன் ஆலயம் செல்லுங்கள். மொத்தத்தில் உங்களுக்கு சூரியன் புதன் சேர்க்கை மற்றும் சுக்கிரன் கேது நட்சத்திர பரிவர்த்தனை என்பதனால் இந்த வாரம் லட்சுமி குபேரன் அருளை பெறுவதனால் நீங்களே லக்கி குபேரன். நலம் பெறுக, வளம் பெறுக.
தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இவ்வாரத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் நீங்களே லக்கி குபேரன். காரணம், உங்கள் ராசிக்கு அதிபதி குரு அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது மட்டுமல்லாமல் யோகாதிபதிகளாகப்பட்ட செவ்வாயும் சூரியனும் அவர்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது பலமானது. 1, 5, 9 குரு செவ்வாய் சூரியன் திரிகோண ஸ்தானங்களுக்கு அதிபதி. 1ஆம் இடம் கேந்திரமும். அப்படிப்பட்ட மூவரும் சொந்த நட்சத்திரம் அபூர்வமானதுங்க. மேலும் சனியும் சொந்த நட்சத்திரம் இருக்காது உத்திரட்டாதியில். 4 கிரகங்கள் அவங்களோட சொந்த நட்சத்திரம் இருக்காருன்னா, ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 14ஆம் தேதி 9க்கு வரார். லட்சுமி ஸ்தானத்து லட்சுமி அதிபதியாக கொண்டவர் சுக்கிரன். அவர் விஷ்ணு ஸ்தானத்துக்கு வர. இதுல சுக்கிரன் கேதுவோடி நட்சத்திரமான மகத்துல இருக்கார் சிம்மராசியில. கேதுவோ சுக்கிரனோடி நட்சத்திரமான பூரத்தில் நட்சத்திர பரிவர்த்தனைங்க. இதெல்லாம் அபூர்வமா வருதுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாழன் வெள்ளி. அந்த நாட்களில் நிதானம் பொறுமை காட்டுங்க. அதே சமயத்தில் சந்திரன் 8ல் இருக்கும்போது ஆட்சி உங்கள் ராசிக்கு 8ல் சந்திரன் இருக்கும்போது ராசிக்கு 7ல் ஒரு கிரகம் இருந்தால் சந்திராஷ்டம பாதிப்பு இல்லை. கோச்சார வேதை தடைப்படும் சந்திராஷ்டம பாதிப்பு. இதில் குரு இருக்கார். இருந்தாலும் கோச்சார வேதை நான் ரொம்ப அதில் கடைபிடிக்கக்கூடியவன், பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கவன். ஆனாலும் சந்திராஷ்டம நாட்களில் பெரிய முதல் எதுக்கு ரிஸ்க்கு, தவிர்ப்பது நல்லது தானே. 7ல் குரு இருக்கார், பாதிப்பு இல்லை தான். அதுவும் குரு உங்கள் ராசியை பார்க்குற சொந்த நட்சத்திரம் இருந்துட்டு புனர்பூசத்தில் 3ல் ராகுவையும் பார்க்குறார். யோகாதிபதியான செவ்வாய் லாபத்தில் இருக்கார். உங்களுக்கு குருவும் பார்க்குறார் செவ்வாயை. 10ல் சூரியன் புதன் சேர்க்கை, சூரியன் திக்பலம். இதில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகம். புதன் உங்களுக்கு 10ல் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம், அது பத்திர யோகம், அலமான யோகம். 4ல் சனி வக்ரம், 3ல் வர ராகு இருக்கிறனால சனி கோச்சாரில் அவரும் செயலற்று போயிடுறார். இப்படி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான வாரங்க. தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, நீங்கள் லக்கி குபேரனே இந்த வாரம். எந்த ஒரு முயற்சியும் எடுங்க. சந்திராஷ்டம நாட்களில் பெரிய முதல் இருந்தால் வேணாம். அந்த நாளில் கூட முயற்சி தவற விடாதீங்க. ஒரு 2 நாள் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லா நாளுமே இந்த வாரம் உங்களுக்கு யோகம் தான். இதெல்லாம் வர அந்த அமைப்பு இந்த வாரத்தில் போகிற குழந்தைகள்லாம் மிகப்பெரிய யோகஸ்டாரி. இந்த மாதிரி அமைப்பு வருதே அபூர்வம். ஆகையால் சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற தர்ம கர்மாதிபதியும் 10ல் இருப்பது மிக மிக 10க்குரியவனும் 9க்குரிய சேர்ந்து 10லேயே புதன் இருக்கார், சூரியன் சேர்க்க. அப்பெல்லாம் ஒரு ரொம்ப அந்த அபூர்வமான யோகங்கள். அதெல்லாம் இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக மிக நன்றாக இருக்கும். மிக லாபங்கள், மிகப்பெரிய அளவு யோகங்கள் இருக்கும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் 5ஆம் வீட்டில் பார்க்குறார். 6ஆம் வீட்டில் 8ஆம் பார்வையை பார்க்குறார். எதிரிகளும் ஓடி போயிடுவாங்க, அவங்க பார்த்தாங்க பயப்படுவாங்க. தொழில் வியாபார வேலையாட்கள் உங்கள் செயலுக்கு நீங்கள் இல்லைன்னா அவங்க எண்ணெயாயிருவாங்க, அதுக்குள்ளே வேலையை முடிச்சுடுவாங்க. அப்போ லாபம் கட்டாயமாக இருக்குது. நல்ல லாபம் இந்த வாரம். அது யோகம். ராசியை குரு பார்க்கறது யோகம். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய ஜாக்பாட். புதிய தொழில் வியாபாரம் தோங்குவதற்கு மிகப்பெரிய யோகம். அரசாங்க கடன், அதுக்காக லோன் எதிர்பார்த்து நல்ல விதமாக அமையும். கடன் தீரும். இதெல்லாம் யோகத்தை தரும். உத்தியோகம் மிகப்பெரிய யோகம் இந்த வாரம். பதவி உயர்வு, அதிகார உயர்வு. அரசாங்க எக்ஸாம் எழுதியிருக்கவங்க, குரூப் எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம், மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாம்னா அந்த ரிசல்ட் வராமல் இருந்தால் சக்ஸஸ் தான். இந்த வாரம் எக்ஸாம் வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதாக போச்சு. நல்ல லெவலில் சக்ஸஸ் கிடைக்கும். எனவே இந்த வாரம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வுகளை அடைவீர்கள். செல்வாக்கு உயர். தொழில் வியாபார உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கு மட்டுமல்ல, சொல்வாக்கு அதிகரிக்கும், மதிப்பு மரியாதை கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பெரிய மாலை, புகழ் மாலை கிடைக்கும், பெரிய அளவில் ஃபேமஸ் ஆவீங்க. இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக. குடும்பம் மிக மிக சந்தோஷம் இருக்கும். உங்கள் பேச்சுக்கு அன்பை காட்டுவீர்கள், அன்பை பெறுவீர்கள். கணவன் மனைவி உறவு மிக சிறப்பு. காதல் அன்பாக இருக்கும். இதெல்லாம் மகிழ்ச்சி. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம். கல்வியில் அவங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆகையால் உங்களுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய மகிழ்ச்சியான தருணங்கள், வீடு வாங்கக்கூடிய, வாகனம் வாங்கக்கூடிய யோகம், நகைகள் உங்கள் மனைவிக்கோ இல்லை மனைவிக்கு வாங்க நகை வாங்கி கொடுப்பீங்க, இல்லை குழந்தைகளுக்கு நகை வாங்கி கொடுப்பீங்க. இதெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான தருணங்கள். ஒவ்வொரு நிமிடங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் இந்த வாரத்தில் இருக்கின்றது. மொத்தத்தில் இறை வழிபாடு என்றால் எந்த இறைவனும் இந்த வாரம் உங்களுக்கு அவங்களுடைய அருள் கிடைக்குது.
ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை வேலைக்கிழமை தட்சிணாமூர்த்தி வணங்குங்கள், செவ்வாய்க்கிழமை அனுமன் ஆலயம் செல்லுங்கள். ஏன்னா 4 சனி இருக்கார் வக்ரமா, உடல்நலத்தில் சுகஸ்தானத்தில் சனி வக்ரமாக இருக்கனால உடல்நலத்தில் சில பிணிகள் இருக்கும். ஏற்கனவே பிரச்சனை இருக்கவங்களுக்கு அந்த நோய் பிரச்சனை, பிளட் ப்ரெஷர், சுகர். பிளட் ப்ரெஷர் சுகர்லாம் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களே நமக்கு, அதில் கொஞ்சம் நம்ம எப்பவுமே எச்சரிக்கையாக இருக்குன்னு தானே சொல்கிறோம். ஆகையால் சனி வக்ரமாக 4 இருக்கனால செவ்வாய்க்கிழமை அனுமன் ஆலயம் செல்லுங்கள், அனுமன் சாலிசாவை கேளுங்கள். உடல்நலத்தில் பாதிப்பு, ப்ரெஷர், சுகர் ப்ராப்ளம். ஏன்னா 4ஆம் இடம் இருதயத்தையும் குறிக்கக்கூடிய இடம். ஆகையால் மார்பலை குறிக்கக்கூடிய மார்புல வலி, அது மாதிரிலாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். இதுக்கெல்லாம் சனி செவ்வாய்க்கிழமையில் போய் அனுமன் ஆலயம் பார்க்கணும். காக புஜண்டர் சித்தர்களில் சனிக்குரிய நண்பர், மிகப்பெரிய சித்தர் காக புஜண்டர். அந்த சித்தரை வணங்கும் போது சனி நண்பர் அவர். ஆகையால் சனி பாதிப்பு இருக்கும், நீங்கும். மேலும் ஐம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஐம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் இறைவனருள் பெறும். எப்பயுமே நீங்கள் தனுசு ராசியில் பெறும் சித்தர்கள் வழிபாடு, குரு வழிபாடு செய்ய வேண்டும். ராகவேந்திரா சுவாமி, பாம்பன் சுவாமி, உங்களுக்கு செவ்வாய் யோகாதிபதினா பாம்பன் சுவாமி வணங்கும், ரொம்ப நல்லது. குரு வழிபாடு அப்படின்னு என் மானசீக குருலாம் 15 சித்தர், காகபுஜண்டர், கரூரா சித்தர். எனவே சித்தர்கள் வழிபாடு செய்வது, சித்தர்கள் அருள் பெறுவீர்கள். குரு அருள் என்றைக்குமே நமக்கு திருவருளை கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை தனுசு ராசி சகோதரர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, நீங்களே லக்கி குபேரன், நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மகர ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் நீங்களே லக்கி குபேரன். யோகாதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு செல்கிறார் 14ஆம் தேதி. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் நல்ல பலன்களை செய்ய மாட்டார், கெடுபலன்கள் தான் செய்வார். 6, 7 மற்றும் 10 இந்த 3 இடங்களில் சுக்கிரன் இருக்கும்போது ரொம்ப நல்ல பலன்களை செய்ய மாட்டார். ஆனால் அதுல உங்களுக்கு விதிவிலக்கு என்னன்னா, ராசிக்கு 10ல் சுக்கிரனுக்குமா ஆட்சி பெறுவார். அப்போ 6, 7 அந்த 6, 7 அப்படின்னா உங்கள் ராசிக்கு மிதுனமும் கடகம் தான். அதில் கடகத்தில் இருக்கும்போது சில பாதிப்பு இருப்பார். உறவுகளிடம் பிரச்சனைகள், கணவன் மனைவிகளிலே பிரச்சனைகள், குழப்பங்கள், காதல் பிரிவுகள். கடத்திரக்காரங்கள்னா சுக்கரன் காதலும் கொடுக்க அவன் 7ல் இருக்கும்போது காரகோ பாவனை. ஆனால் 14ஆம் தேதி 8க்கு வந்துடுறார். 8ல் சுக்கரனுக்கு ஜாக்பாட் கொடுப்பார். இதில் 8ல் சுக்கரன் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, சுக்கரனோ கேதுவோடி நட்சத்திரத்தில் மகத்தில் வரார். கேதுவோ ஏற்கனவே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போது நட்சத்திர பரிவர்த்தனை. இந்த வாரம் ஒரு அபூர்வமான வாரங்க. 4 கிரகங்க அவங்களோட சொந்த நட்சத்திரம் இருக்காங்க. சூரியன், செவ்வாய், குரு, சனி, இந்த 4 பேரும் சொந்த நட்சத்திரம். இது இல்லாமல் சுக்கிரனுக்கு எது நட்சத்திர பரிவர்த்தனை. இந்த வாரத்தில் பிறக்கின்ற குழந்தைகள்லாம் அதிர்ஷ்டசாலிகள். இந்த வாரத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் அதிர்ஷ்டசாலிகள். அப்படியே அபூர்வமாக வருது. இப்போது இந்த வாரத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு 10ல் செவ்வாய் திக்பலத்தோடு இருக்கார். உங்களுக்கு 15ஆம் தேதி புதன் 8ல் இருக்க 9க்கு வந்து ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறுகிறார். அது பத்ர யோகம். பத்ர யோகம் அப்படிங்கிற யோகம் வருவது மட்டுமல்ல, அவங்க ராசியாதிபதியான சனியும் புதனும் ஒருவரை பார்த்துக்கிறாங்க. இதில் உங்கள் 8க்கு சுக்கரன் வரும்போது சுக்கரனும் உங்கள் 8லேருந்து 7ஆம் பார்வையாக 2ஆம் வீடான கும்பராசியை பார்ப்பார், சனியோட வீட்டை. சனியோ உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடாகப்பட்ட ரிஷபராசி சுக்கரனோட வீட்டை பார்க்குறார். நட்சத்திர போடுறது இங்கேயும் தொடருது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, 7ல் இருக்கும்பொழுது உங்கள் ராசியை பார்த்து சுக்கரனான 7 நல்லது செய்ய மாட்டாரே, ஆனால் 8 யோகத்தை செய்வாரே. காரணம் தனஸ்தானம். அந்த தனஸ்தானமான 2ஆம் இடத்தை சுக்கரன் பார்க்குறாரு இல்லையா, அது தனலட்சுமி யோகத்தை கொடுக்கும். தனலட்சுமி யாரு? பணம் தானே. சுக்கரன் வந்து அதிதேவதை தனலட்சுமி தானே. அப்போ 2ஆம் இடம் தனஸ்தானம் பலம் பெறுகிறது. ராகு பலம் பெறுகிறார். குருவும் சுக்கரனும் பார்க்கறதுனால, கேதுவும் பார்க்குறாங்க. கேதுவும் ராகும் ஒன்று தான். அவங்களுக்கு பார்வைலாம் ஒன்றும் கிடையாது. கேதுக்கு ராகு அவங்களுக்கு சொந்த வீடே கிடையாது. அப்படி எப்படி பார்வை? நிழல் கிரகம் தானே. அப்போது குருவும் பார்க்குறார்,
சுக்கிரனும் பார்க்கிறார். அப்போ 2 சுபரங்கள் ராகுவை பார்க்கும்போது ஜாக்பாட். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, அதுதான் இப்போ கொடுக்க போறார் மகர ராசிக்கு. ஆகையால் இந்த காலம், இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக அற்புதமான வாரம். இவற்றில் புதன் வேறு ஆட்சி உச்சம், சனியும் புதனும் தொடர்பு, 10ல் செவ்வாய் திக்பலம், குருவோடைய பார்வை செவ்வாய் மீது. குரு சொந்த நட்சத்திரம் செவ்வாய் சொன்னா குரு பார்க்கிறார். அப்போ இந்த வாரம் தொழில் வியாபாரம், மனதில் தெளிவான சிந்தனைகள், தூய எண்ணங்கள், முடிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, முடித்து காட்டுவேன் என்கின்ற உறுதி. 10ஆம் இடத்தில் திக்பலத்தோடு செவ்வாய், இது யோகம் இல்லையா? ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் பெரிய லாபம் இருக்கிறது. புதிய தொழில் வியாபாரத்தோட யோகம். அரசாங்கத்திலும் கடன் எதிர்பார்த்தவர்கள் கடன் கிடைக்கும், அரசாங்க உதவிகள் கிடைக்கும், வழக்குகள் வெற்றிகள் கொடுக்கும், கடன் பிரச்சனை தீரும். இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய பலமான வாரம், நல்ல வாய்ப்புகள், இதெல்லாம் சாதகமாக பயன்படுத்தியும் கொள்வீர்கள். அடுத்ததாக உத்தியோகம் உயர்வு கொண்ட வாரம். புதிய வேலை எதிர்பார்த்தவர்களுக்கு சிறப்பாக அமையும், நல்ல வேலை அமையும். மேலதிகாரிகள் நட்புறவு நன்றாக இருக்கு, அது புதன் ஆதித்ய யோகத்தினால் ஏற்படும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்திலே. அதை திறம்பட செய்து காட்டக்கூடிய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வேலையை முடிச்சு காட்டி வேலைன்னு வந்துட்டா நான் கெட்டிக்காரன், அதுதாங்க மகர ராசி. உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதிங்க நீங்கள், சனி தானே. கால புருஷனுக்கு 10ஆம் வீடு மகரம். ஆகையால் மகர ராசியில் போடுறவங்க வேலை, நல்ல வேலையில் இருந்தாலும் சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நீங்கள். அரசாங்க வேலையை செஞ்சாலும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க மகர ராசி, நிறைய பார்த்துருக்கேன். கடின உழைப்பாளி. ஐயா ரஜினி ஐயா பாருங்க, 70 வயசு 1950 பிறந்தார், இன்றைக்கும் அவர் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கார். ஷாருக் கான், சல்மான் கான், சூர்யா ஐயா, எல்லாருமே மகர ராசி தான். எல்லாம் பாருங்கள், வயது என்பது உங்களுக்கு கிடையாது மகர ராசிக்கு. காரணம் உழைப்பே மூலதனம். மனதில் எப்பவுமே உழைச்சிக்கிட்டு இருக்கவங்க சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க. காரணம் சனி காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு மகரம் இல்லையா? அப்படிப்பட்ட அற்புதமான ராசியில் உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கிறது. வெற்றி கொண்ட வாரம். குடும்பம், இப்போ குருவும் சுக்கிரன் 2ஆம் வீட்டை பார்க்குறாங்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மணி உள்ள அன்பு பாசம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த சந்திராஷ்டம நாளில் மட்டும் கொஞ்சம் நிதானம். ஆனால் சந்திரன் உங்களுக்கு 8ல் வரும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் சனிக்கிழமை சந்திராஷ்டமம். இந்த வாரம் பண்ண சனின்றது உங்களுக்கு சிம்மத்தில் இருப்பார், பூரத்தில் இருப்பார், மகத்தில் இருப்பார். அந்த நாட்கள் மட்டும் கொஞ்சம் நிதானம் காட்டுங்க. வெள்ளி மதியத்திலேயே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்தோம். மகம் வந்தபோது உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான். அந்த நாட்கள் மட்டும் கொஞ்சம் நிதானம். மற்றபடி இந்த வாரத்தில் சந்திரன் 7ல் இருப்பார், 6ல் இருப்பார், அதெல்லாம் யோகத்தை கொடுக்கும். ஏன்னா அதுக்கு முன்னதாக குருவோடு சேருவார் 6ல் மிதுனத்தில், அப்புறம் கடகத்துக்கு வரும்போது ஆட்சி பெறுவார். இதெல்லாம் பலம் வாய்ந்தது. அந்த சந்திராஷ்டமம் மட்டும் கொஞ்சம் கவனம். இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்குது சனிக்கிழமை வெள்ளி மதியத்திலேருந்து. மற்றபடி கணவன் மணி உரையில் அன்பு பாசம் மகிழ்ச்சி, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், இதெல்லாம் நடக்குங்க. 5ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் உங்களுக்கு 8லேருந்து மிக அற்புதம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறா. குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம், உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம், இதெல்லாம் இந்த வாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தான். சுக்கிரன் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால தனலட்சுமியை வணங்குங்க. ஓம் ஸ்ரீம் தனலட்சுமியே நமக. ஸ்ரீம் என்பது மகாலட்சுமிக்குரியது. ஸ்ரீ என்பதும் அதான் ஸ்ரீமகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீம் அப்படின்னு இம் போடுங்க. ஸ்ரீம் தனலட்சுமி நமக. தனஸ்தானத்தை குரு பார்க்கறது, சுக்கிர பார்க்குற, குரு பார்க்கறதால தனலட்சுமி அருளை பெறுவீர்கள். அடுத்தது ஸ்ரீம் என்கின்ற மந்திரத்தை 10 கூட்டின 6 வரா மாதிரி எழுதுங்கள். கொஞ்சம் கமெண்ட்ல நீங்கள் எழுதுங்க ஒரு வாட்டி கிளியர். அதாவது ஸ்ரீம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது மூலம் தனலட்சுமி அருளை பெறுவீர்கள். செவ்வாய்க்கிழமை அனுமனை வணங்குவது நல்லது. 3ல் சனி வக்ரமாக இருக்கிறதுனால இவை செய்வதன் மூலம் வெற்றிகள் இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்தவரை மகர ராசியில் பிறந்தவர்களே, நீங்களே லக்கி குபேரன். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்ப ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கும்பராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் நீங்களே லக்கி குபேரன்.
காரணம், இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் மிக சிறப்பாக இருக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக சுக்கிரன் 7ல் அமர்வது யோகம் அல்ல. ஆனால் 7ல் சுக்கிரன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்தில் மீன ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் சுக்கிரனால் பாதிப்பு இல்லை, நன்மைதான். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 7ல் சுக்கிரன் அமர்வும் உங்கள் ராசியை பார்ப்பார். 2ல் தான் சனி இருக்காரே, அதில் சுக்கிரன் பாதிக்கவும் செய்ய மாட்டார், நன்மையைத்தான் செய்வார். மேலும் சுக்கிரனும் கேதுவும் நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கின்றார்கள். சுக்கிரனோ கேதுவோட நட்சத்திரம் மகம், கேதுவோ ஏற்கனவே சுக்கிரனோட நட்சத்திரமான பூரத்தில் இருக்கிறார்கள். இப்போ ராசியில் இருக்கின்ற ராகுவை சுக்கிரனும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். 2 சுபகிரகங்கள் ராகுவை பார்க்குறாங்க. அப்போ ராகு பியூர் ஆயிடுறாங்க, பியூர் கோல்டு. அப்போ ராகு உங்களுக்கு சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும், இந்த ராகுவை இப்போ கொடுப்பார் இல்லை, கொட்டி கொடுக்க கூட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இதில் இந்த வாரம் ஒரு அபூர்வமான வாரம். ஏனென்றால் இந்த வாரத்தில் 4 கிரகங்கள் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள். சூரியன், செவ்வாய், குரு, சனி. இந்த 4 பேர் அவங்கவுங்க நட்சத்திரம் இருக்காங்க. இதில் சுக்கிரனுக்கு எதுவரை நட்சத்திர பரிவர்த்தனை. இந்த வாரத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் யோகத்தை செய்யக்கூடிய, யோகத்துக்குரிய குழந்தைகள், யோகசாலிகள். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் உங்களுக்கு 7ல் இருக்கிறவர் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 8க்கு வந்துடுறார். மறைந்த புதன் நிறைந்த தனம். 8ல் புதனுக்கு யோகம். இதில் சனியும் புதனும் ஒருவர் பார்த்துக்கிறாங்க. சூரியன் தான் பார்க்குறார். 7க்குரிய சூரியன் 8க்கு வரார் 17ஆம் தேதி. சூரியன் 8ல் இருக்கிறது யோகம் அல்ல. ஆனால் சூரியன் 8ல் இருக்கும்பொழுது சூரியனோடு ஒரு கிரகம் அந்த இடத்துல இருந்துட்டா சூரியனால பாதிப்பில்லை. இப்போதான் புதன் இருக்காரே 8ல், முன்னாலேயே புதன் வந்துடுறார், 15ஆம் தேதியே புதன் வந்துடுறார். ஆக சூரியனால பாதிப்பு இல்லை. இருந்தாலும் 7க்குரிய 8ல் இருக்கான். உறவுகளிடம் அன்பை காட்டுவது நல்லது. சனி செவ்வாயும் பார்த்துக்கிட்டாலே அவங்களுக்குள்ள யுத்தம் நடக்கும், சண்டை நடப்படுறாங்க. ஏன்னா பகை 2 பேரும், சூரியனும் அப்பா, சனி புள்ள 2 பேருக்கும் ஒத்தே போவார். தந்தை மகன் உறவுல சில சிக்கல்களை கொடுக்கும், உறவுகள் பாதிக்கும். குறிப்பாக ஆண்களுக்கு. பெண்கள் என்று பார்க்கும்போது தந்தையால் பெரிய அளவில் லாபம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். தந்தை சொத்து வந்து சேரும். சொத்துல என்ன, தந்தையோட சொத்துல என்ன பிரச்சனை இருக்கா, அது இப்போ தீரும். அது வந்து நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடும். இங்கே சனியும் சூரியனை பார்த்துக்கும்போது ஆண்களுக்கு தந்தை மகன் உறவுல பிரச்சனைகள் வரும், தந்தைகிட்ட சண்டை வரும், சொத்து பிரச்சனை வரும். இது வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த புரட்டாசி மாசத்துல இருக்கும். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 5ல் இருக்கிற குரு அற்புதமாக ராசியை பார்க்கிறார், சுக்கிரன் ராசியை பார்க்கிறார். அப்படி இருக்கின்ற ஒரு நிலை ராசி பலம் பெறுகிறது. எனவே தொழில் வியாபாரம், உங்கள் ராசிக்கு 10க்குரியவர் அவர் தான் செவ்வாய். அவர் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கார். 9ல் இருக்கிற பொழுது குருவோடைய பார்வையை பெறார். அவருடைய சொந்த நட்சத்திரம் செவ்வாய் இருக்கிறது. 10க்குரியவன் பலம் பெறான். அவரே தான் 3க்குரியவனும். புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில், அதில் ஜெயிச்சு காட்டுவீங்க, ஜெயம் உண்டாகும். எந்த ஒரு முயற்சியிலும் அரசாங்க ஆதரவு, கடன் தீரக்கூடிய தன்மையான யோகம், பெரிய புகழ். 3ஆம் இடம் புகழை குறிக்கக்கூடியது. 3ஆம் இடம் அந்த வெற்றியை கொடுக்கக்கூடியது. திடீர் புகழை கொடுக்கும். பெரிய அளவில் வந்து நாட்டுக்கே தெரிவிங்க. இப்போ யூடியூப்ல ஒரு சிக்கன் போட்டால் வைரல் ஆகிடுதே, ஒரே நாளில் உலகத்துக்கே தெரியுமே. ஆமாம், இப்போ வந்து இந்தியா மட்டும் தெரிஞ்சோன்னு சொல்ல முடியாதே. இப்போ நாமளும் யூடியூப் சேனல் நடத்தினா உலகம் முழுக்க எனக்கு வந்து வாழ்க்கையாளர், ஜோதிட நண்பர்கள் இருக்காங்களே, என்னிடம் ஜோதிடம் கேட்டவங்க இருக்காங்களே, உலகம் முழுவதும் நான் ஜோதிடம் சொல்லியிருக்கின்றேன், பலன் சொல்லியிருக்கின்றேன். அது உலகமே யூடியூப்பால் தானே எனக்கு தெரிய வச்சது. ஆகையால் இந்த காலங்களிலே நாம் எதை செய்தாலும் அகல் பெறக்கூடிய யோகம் யூடியூப் என்ற சேனல் இருக்கும்போது இந்த நேரத்தில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு புகழ் அதிகரிக்கும், சதய நட்சத்திரம் இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா ராகு ராசியிலே இருக்கிறதுனால, குருவோடி நட்சத்திரம் இருக்க பூரட்டாதியில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் யோகம் இருக்கு. அவிட்டம்னா அது செவ்வாய், அது 3 நட்சத்திரம் ராசி. செவ்வாய் பலமாக குரு பார்வை பெறுறாரே. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய அளவில் வெற்றி, லாபம், பொருளாதார முன்னேற்றம். உத்தியோகம் அந்த இடத்துல தான் கொஞ்சம் நிதானம். சூரியன் 8ல் இருக்கார் இல்லையா, மேலதிகாரியிலும் கொஞ்சம் பகமை ஏற்படும், சக ஊழியர்களும் கொஞ்சம் பகமை ஏற்படும். கொஞ்சம் நிதானம் வேண்டும் வார்த்தையிலே. ஏன்னா 2ல் சனி வகரமாக வர இருக்காரா. வேலை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க உங்க வேலையில முழு கவனம் செலுத்துவது நல்லது. மற்றொரு விஷயத்தில் வேலையிலலாம் பிரச்சனை இல்லை, மன உளைச்சலை கொடுக்கும். அது இந்த சனியும் சூரியனும் பார்த்துக்கும் பொழுது அப்பா போயிட பிரச்சனைன்றது வீட்டில், வேலையிலும் பிரச்சனைனா ராசிக்கு 7க்குரியவன். குறிப்பாக ஆண்களுக்கு பெண்களால் பிரச்சனை வரும், பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை வரும். அது வீட்லேயும் எதிரொலிக்கும், ஆனால் குழப்பமாக இருக்கும். போனாலே வேலையில் பிரச்சனைங்க அப்படின்ற மாதிரி இல்லைங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லுவீங்க,
இதை மாதிரியான குழப்பங்கள் வேலையில் ஏற்படும். அதுக்கான சூரியன் 8ல் இருக்கிறதுனால. ஆனால் பாதிப்பில்லை என்று கூறிவிட்டேன், ஏன்னா சூரியனோட புதன் இருக்கிறதுனால. இருந்தாலும் புதிய வேலை அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒன்று பார்த்துலாம் வேலை அப்படின்லாம் கொஞ்சம் யோசிக்கும் போது கவனம் தான் வேண்டும். புதிய வேலை முயற்சிக்கின்றவங்களுக்குலாம் அதுக்கான யோகம் இருக்குது. குரு செவ்வாயை பார்க்குற ராசியை பார்க்கறதுனால. ஆனாலும் நான் செவ்வாய் 10 புதிய வேலை எதிர்பார்த்துருக்கணும், வேலை கிடைக்குங்க. இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலை தேடலாம்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக யோசிச்சு செய்யுங்க. ஜாதகம் பார்க்கறது நல்லது. வேலையை விட்டுட்டு நான் வேலையை தேடலாமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும்போது யோசிச்சு செய்யறது நல்லது. குடும்பம் அதெல்லாம் நல்லா இருக்குங்க. இந்த சமயத்தில் நான் இருக்கும் சொன்னீங்களா, குடும்பம்ன்றது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு சூரியன், கும்பராசிக்கு சனி, அவங்களுக்குள்ளேயே பகை. ஆகையால் இந்த சிம்மம் கும்பம் இந்த 2 பேருக்கும் இல்லற வாழ்க்கை சில குழப்பங்கள் தான் இருக்கும். அது காரணம் காதல் திருமணமாக நீங்கள் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. அரேஞ்சு மேஜாக இருக்கணும்னு மனசில் எப்பவுமே தண்ணியும் எண்ணெயுமா அவங்க இருக்குங்களா, கும்பராசியும் சரி சிம்ம ராசியும் சரி, அந்த 2 ராசிக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. இருள் ஒளி, அதுதான் சனி ஒரு இருள், அதே சூரியன் ஒரு ஒளி. அவங்களுக்குள்ள அப்படி அந்த மாதிரியான கிளாஷ் இருக்கும். அனுபவ உண்மை தான் சொன்னால். ஆனால் அதே ஜாதகம் 7ஆம் இடம் இருக்குது. லக்னம் என்பது வேறு இல்லையா, அவங்க ராசி தானே கும்பராசி, உங்களுக்குன்னு ஒரு லக்னம் இருக்கு இல்லையா, விதி லக்னம் தானே, மதி தானே ராசி, கதி என்றால் சூரியன். விதி மதி கதி, ஒரு புக்கு கூட எழுதிட்டு இருக்கோம், விதி மதி கதி. ஆகையால் இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவில கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குழந்தைகள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5ல் குரு ஜம்முன்னு இருக்காரு, சொந்த நட்சத்திரம் வேற. குழந்தைகளோட கல்வியெல்லாம் நல்ல பெரிய லெவலில் மார்க் எடுப்பாங்க, நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு, அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 6ல் இருக்க சுக்கிரன் வந்துட்டாரே, ஆனால் இந்த வாரத்தில் ஆரோக்கியத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தனலட்சுமியை வணங்க வேண்டும். காரணம் சுக்கிரன் 7ல் இருக்கார், ராசியை பார்க்கிறார், சுக்கிரன் நட்சத்திர பொருள் இருக்கார். தனலட்சுமியும் செல்வ கணபதியும் வணங்குங்கள். சுக்கிரனுக்கு நட்சத்திர பொருள்னா செல்வ கணபதி. ஓம் கம் செல்வ கணபதி நமக, ஓம் ஸ்ரீம் தனலட்சுமி நமக. இந்த 2த்தையும் ஒரு சேர நீங்கள் முடிஞ்சா 108 முறை சொல்லுங்க, இல்லைன்னா ஒரு 15 முறை சொல்லுங்க. ஓம் கம் செல்வ கணபதி நமக, ஓம் ஸ்ரீ தனலட்சுமி நமக. ஏன்னா முதற்கடவுள் கணபதி சொல்றது நம்ம முதல்ல சொல்லணும். அப்பதான் கணபதி செல்வ கணபதி நமக, தனலட்சுமி நமக. இதை சொல்லுங்க. இந்த வாரம் முழுவதில் என்றைக்குமே மகிழ்ச்சியை கொடுக்கும், செல்வத்தையும் கொடுக்கும். அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். நீங்கள் தவறாமல் செவ்வாய்க்கிழமையே சனி ஆலயம் செல்லுங்கள். அனுமன் சாலிசாவை கேளுங்கள். 2 சனி இருக்கனால இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரனே, நலம் பெறுக வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மீனராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் நீங்களே லக்கி குபேரன். காரணம், உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு அவருடைய சொந்த நட்சத்திரத்திலும், உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் அவருடைய சொந்த நட்சத்திரத்திலும், உங்கள் ராசிக்கு வெற்றியையும் தரக்கூடிய மிகப்பெரிய முயற்சியில தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய சூரியன் அவருடைய சொந்த நட்சத்திரத்திலும், உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற வக்ர சனி அவருடைய சொந்த நட்சத்திரம் இருப்பது அபூர்வமானது, யோகமானது. ஆகையால் இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாரம். 4 கிரகங்கள் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் இந்த வாரத்தில். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துக்கு 14ஆம் தேதி வருகின்ற சுக்கிரன் அவர் கேதுவோடு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகிறார். கேதுவோ சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூரத்தில் சிம்ம ராசியில் இருக்கின்றார். சுக்கிரனும் கேதுவோடைய நட்சத்திரமான மகத்தில் இருக்கிறார். இதுவும் பலமானது. இந்த வாரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலி. இந்த வாரம் யோகாதிபதியான சந்திரன் 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று ஆரம்பிக்கின்றார் ஞாயிறன்று. அதன் பிறகு 4க்கு வருவார், குருவோடு சேர்க்கை பெறுவார். அதன் பிறகு 5க்கு வந்து ஆட்சி பெறுவார். அதன் பிறகு 6க்கும் செல்வார். சந்திரன் இந்த வாரம் முழுவதும் சாதகமாக இருக்கின்றார்.
உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். ஆனாலும் 8லே செவ்வாய் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடம் கன்னி ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாய் கெடுபலன்களை செய்ய மாட்டார், செயலற்று போய்விடுவார், அசுப பலன்களை தரமாட்டார். அட்டம அங்காரகன் கெடுபலன்களை செய்வார். 8ல் செவ்வாய் இருந்தால் அட்டமஸ்தானத்தில் இருந்தால் அட்டம அங்காரகன். ஆனால் உங்களுக்கு அவர் கெடுபலன்களை செய்ய மாட்டார். 8ல் இருக்கிற செவ்வாய் குரு பார்வை பெறுறார். அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருந்துக்கிட்டு குருவோ அவர் சொந்த நட்சத்திரம் பார்க்குறார். அப்போ செவ்வாய் பலம் பெறுகிறார். அந்த செவ்வாய் குரு பார்வையை பெற்று அப்படியே அவர் நேரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறார், தன் சொந்த வீடான மேஷத்தை. 8ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போது குரு பார்வை பெற்ற செவ்வாய் குருமங்கள யோகத்தை மற்றும் பலம் பெற்று குரு பார்வை கோடி நன்மைனா அது ஒரு பலமார்ந்த பார்வை. அதுவும் 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை ரொம்ப சிறப்பு வாய்ந்த பார்வை, சிறப்பு பார்வை இல்லையா? அப்படி குருவோடைய பார்வை செவ்வாய் வாங்கி செவ்வாய் 2ஆம் வீட்டை பார்க்கும்போது 2ஆம் வீடு பளிச்சுன்னு பலம் பெறுது. அது மேஷ ராசி, அதுதான் பலம். மேலும் உங்கள் ராசிக்கு புதன் 7ல் 15ஆம் தேதி வந்து ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறும். அது பத்ர யோகம். கேந்திரத்தில் புதன் ஆட்சி பெறுவது பத்ர யோகம். ஆகையால் அந்த பத்ர யோகமும் உங்களுக்கு ஏற்படுது. சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். அது புதன் ஆதித்ய யோகமும் கொடுக்குது. இப்போ ராசியில சனி வக்ரமாக இருக்கிறனால 7ரை சனியால் பாதிப்பு இல்லை. 6ல் கேது யோகமாகிற சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று 3க்குரியவன் சுக்கிரன், அவர் 6ல் இருக்கிறது யோகம், விபரீத ராஜ் யோகம். உங்கள் ராசிக்கு 3, 8க்குரியவன் சுக்கிர பகவான், அவர் 6ல் வரார் 14ஆம் தேதி. 3, 8க்குரியவன் 6ல் 12ல் இருந்தால் அதுதான் விபரீத ராஜயோகம். உங்கள் ராசிக்கு 6ல் தான் இருக்கா, அது உங்களுக்கு விபரீத. இப்படி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் தான் இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரன். தொழில் வியாபாரம் ஒரு ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய குரு பகவானே ராசிக்கு அவர் 10ஆம் வீட்டை பார்க்குறார். தனஸ்தானமான 2ஆம் இடத்தை அந்த வீட்டுக்கு அதிபதி தனாதிபதி பாக்கியாதிபதி உங்களுக்கு செவ்வாய் தான். அப்படி தன பாக்கியாதிபதி செவ்வாய் 2ஆம் வீடான தனஸ்தானம், தனஸ்தானமும் பணம் பெறுது, 10ஆம் வீடான கர்மஸ்தானமும் பணம் பெறுது. அவங்கவுங்க சொந்த நட்சத்திரம் சொந்த வீட்டை பார்க்குறாங்க. இல்லை எப்போனா ஒரு வாட்டி வருதுங்க, அபூர்வமாக வருதுங்க. ஆகையால் இந்த 2ம் பணம் தன லாபம் இருக்குது. தனலட்சுமி அருளை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் பொருளாதார ஏற்றம் சிறப்பாக இருக்கும். ஜென்ம சனி அதை மறந்துடாதீங்க. அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்கணும், தவறாமல் செய்ய வேண்டும். இப்போ அது உங்களுக்கு ஒரு ஜென்ம கடமை. ஜென்ம சனியில் நம்ம அனுமன் சாலிசாவை ஜென்ம கடமை. அப்படி செய்யும் பொழுது பாதிக்கும் நிச்சயம் சனியாக இருக்க. காக புஜண்டரையும் வணங்கணும். காக வடிவெடுத்து மழை வந்த சத்தரே புஜண்டர் சனி நண்பன். இதெல்லாம் செய்யும்போது ஜென்ம சனி பாதிப்பு இருக்க. ஆகையால் இந்த வாரம் 2ஆம் இடம் 10ஆம் இடம் பலம் பெறுவதனால் தொழில் வியாபாரத்தில் தன லாபம் மிக மிக நன்றாக இருக்கும். மிக மிக யோகமான வாரமாக அமையும். பொருளாதார உயர்வு நிச்சயம் இருக்குது. அரசாங்க உதவிகள் கிடைக்கும். கடன் இருக்கும். அந்த கடன் பணம் வந்துன்னா தீர்க்கணும். வட்டி மட்டும் கட்டுறேன்னு நினச்சிக்காது இருக்கக்கூடாது. இப்போதான் ஜென்ம சனி. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு போவாரே உங்களுக்கு. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அமைதியும் நிதானமும் காட்டுவது நல்லது. கடன் பிரச்சனை தீர்க்காமல் கடன் பிரச்சனை இருந்தால் கடனை தீர்ப்பதும் நல்லது. அது முக்கியங்க. அதுக்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர்வுகள் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர்வுகள் நிச்சயம் இருக்குது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உயர்வுகள் இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவே இருக்கும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தை பொறுத்தவரை 7ஆம் இடத்து சூரியன் இருக்கனால மேலதிகாரிகளிடம் அமைதியாக அன்பாக நிதானமாக பழகுவது நல்லது. ஆனால் அதே சமயத்தில் சக ஊழியர்கள் நட்பு காட்டுவார்கள், பகைமை காட்ட மாட்டாங்க. ஏன்னா 7க்குரிய புதன் ஆட்சி உச்சம் பெறாரே. ஆகையால் அந்த வாரத்தில் அவர்களுடைய உறவுகள் பலமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் புதிய வேலை அது இந்த வாரம் சாதகமான புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு நல்ல வேலை கிடைக்கும். அரசாங்க தேர்வுகளில் இருக்கிறவங்களுக்கு புதன் ஆட்சி உச்சம் பெறுவது ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கு. மனதில் உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். இருந்தால் நல்ல நல்ல ரிசல்ட்டாகவே வரும். குடும்பம் 2ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்குறார். ராசியில் சனி. குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை வரும், வார்த்தையில் கோபம் வரும், மனதில் எரிச்சல் வரும். ஏன்னா சனி உங்களுக்கு வக்ரமாக இருக்கும்போது மனதை கொஞ்சம் நிலைத்தாரமாக வைப்பார். அதே சமயம் 2ல் செவ்வாய் பார்க்குமா கோபத்தை காட்டுவார். ஏன்னா வாக்குஸ்தானத்தை கோபம். ஆனால் குரு பார்க்கறதுனால அந்த கோபமும் பெரிய அளவில் இருக்காது. அந்த குரு அதாங்க பார்க்க. குரு பார்வைன்றது அதாங்க அந்த பலம். அதுதான் அது ஒரு நல்ல விஷயம். அந்த குரு பார்க்கறது தான் நல்ல விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் விட்டு கொடுத்து அமைதியான மீன ராசி என்பதே எப்பவுமே கொஞ்சம் நாணல் மாதிரி நீங்கள் விட்டு மீன்
தண்ணிலேயே மீண்டும் அதிலேயே விளையாடிக்கிட்டு இருக்கும். அது வாழ்ந்துக்கிட்டே விளையாடிக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்படி இந்த நாட்களில் குடும்பத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கேது 6 இருக்கிறனால ஆரோக்கியம்லாம் நன்றாகவே இருக்கும். நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். 6 சுக்கிரன் வர்றதுனால சளி தொல்லை, மூச்சு பிரச்சனை, அந்த மூச்சு பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் அதிகமாகும். அது 6 சுக்கிரன் சளி பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் இருக்குது. வயிற்றுக்கு 6ஆம் இடத்துல இப்போ சுக்கிரமான அந்த மாதிரி வயிற்றில் சளி கபம்னுவாங்க, கப பிரச்சனை இருக்கும். இதுதான். அதே மாதிரி இந்த வாரத்தில் அதனால் நல்ல உணவுகள், சளி பிரச்சனைனாலும் கோல்டு ஐட்டங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி இந்த வாரம் குரு செவ்வாயை பார்ப்போம். செவ்வாய் 2ஆம் வீட்டை பார்ப்போம். குரு 10ஆம் வீட்டை சொந்த நட்சத்திரம் பார்ப்போம். 4 கிரகங்கள் அவங்களோட நட்சத்திரத்திலே இருப்பதெல்லாம் யோகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டும். ஏற்கனவே சொல்லிட்டேன், அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்க வேண்டும், காக பூஜனை வணங்க வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை க்ளீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். அந்த பீஜ மந்திரம் இந்த வாரம் உங்களுக்கான மந்திரம் க்ளீம், KLEM க்ளீம். அந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் வெற்றி சக்தி அருளால் உங்களுக்கு கிடைக்க பெறும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்களே லக்கி குபேரன். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையான லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலனை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.